सीतापदे सीतापदे राम 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 राम। श्री राम नाम संगीतम की जय। गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद। जय जानकी कांत स्मरणं जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेव। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुक शौनक भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम बाहवदान स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய போர் நடுகிற விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சிரவண யஜ்ஞத்தில் பகவான் கீதையில் பற்றற்ற மனப்பான்மை வேணும்னு சொல்கிறார். ஒரு மனுஷனுக்கு குழப்பமாக இருக்குது, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், குழப்பமாக இருக்குது, எனக்கு பிரச்சனையே தீரலை அப்படின்ட்டு பகவான்களை புலம்புறான். என்னது, என் குடும்பத்தில் பெரிய பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை தீர மாட்டேன்றது, எனக்கு இந்த குழப்பமாக இருக்குது, தெளிவில்லை, என்னை நீ தான் காப்பாற்றணும் பகவானேன்ட்டு புலம்புறான். அப்போ குழப்பமாக இருக்குது, பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னாவே பற்றுதல் இருக்குதுன்னு அர்த்தம். பற்றுதல் இல்லைன்னா குழப்பம் இருக்காது, தெளிவாக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தில் பற்றுதல் இருக்குது, அதனால் வந்த விளைவுகள் தான் இந்த குழப்பங்கள்லாம். தெளிவில்லாத பற்றுதலையும் விட மாட்டான், பகவான் சொன்ன பேச்சும் கேட்க மாட்டான். ஆனால் பகவான்களை புலம்புவான். என்ன தான் புலம்புனாலும் நீ அந்த எந்த பொருளால் உனக்கு குழப்பம் உண்டாகுதோ அந்த பொருள் மேல் உள்ள பற்றுதலை விடாத வரைக்கும் பிரச்சனை தீராது. பகவான் அதுதான் சொல்கிறது. நாமா சொல்லும்பொழுது ததாமி புத்தியோகம், பகவான் நமக்கு விளங்க வைப்பான். பிரச்சனை தீரும் பகவான்கள் வந்தால். அதாவது எல்லாம் என்னன்னா, நான் எல்லா விதமான ஆசைகளும் வச்சுட்டு இருப்பேன், ஆனால் எனக்கு அனுகூலமாக இருக்கணும் எல்லாமே. இதுதான் எல்லாம் விரும்புகிறது. எப்படி, எல்லா விதமான ஆசைகளோடும் இருப்பேன், ஆனால் அந்த ஆசைகள் நான் அடையப்படணும், ஆசைகளை விட மாட்டேன் எல்லாம், ஆனால் அனுகூலமாக இருக்கணும். இதுதான் எல்லாம் விரும்புகிறதே அதுதான். ஆனால் நான் அதிகமாக கேட்டாலும் அதிகமாக எனக்கு கிடைக்கணும். கொஞ்சத்தெல்லாம் நான் திருப்தி அடைய மாட்டேன், எனக்கு அதிகமாக வேணும். அந்த கொஞ்சம் விஷயத்தில் கூட ஆசை வைக்கக்கூடாதுன்னு தான் பகவத்கீதையினுடைய நோக்கமே. சர்வ சங்கல்ப வர்ஜிதாக, எல்லாம் சங்கல்பத்தையும் தூக்கி ஏறின்னு தான் பகவான் சொல்கிறார். காம சங்கல்ப வர்ஜிதான் இன்னொரு இடத்துல வருது. ஆசைகளுக்கு உரிய சங்கல்பங்களை எல்லாம் விட்டு ஒழி அப்படின்றார் கீதையில் பகவான். நிராசிர் நிர்மமோ நிரகங்காரம், ஆசையை விடு, மமகாரம் என்னுடையதுன்னு பாராட்டாதே, இதைத்தான் பகவான் சொல்கிறானே. நீ பகவான்களை போய் இல்லை நான் ஆசை வைப்பேன், எனக்கு எல்லாமே வேணும், அதுவும் நிறைய வேணும், நான் ஆசைப்பட்ட மாதிரி வேணும், அதுக்கு எனக்கு நீ வழிகாட்டு, அதனால் நான் ரொம்ப துன்பப்படுறேன். பின்ன ஆசை வச்சப்ப நான் துன்பப்படாமல் வேறு என்ன படுவேன்? குழப்பந்தான் அடிவேன், அடிமேல் அடி தான் படுவேன். பகவான் சொல்கிற பேச்சு நம்ம கேட்கவே மாட்டோம், ஆனால் பகவான்களை போய் சொல்யூஷன் கேட்போம். ஏன்னா நாம் அஜ்ஞானத்திலே இருப்போமா, அந்த அஜ்ஞானத்திலே ஒரு தீர்வு கிடைக்கணுமா. அஜ்ஞானம் நீங்கினா தான் தீர்வே, அஜ்ஞானம் நீங்காத வரைக்கும் ஞானம் உதயமாகாது இல்லையா. அதான் நான் சொல்கிறேன், அஜ்ஞான ஹேதுக்கிருத மோக மதாந்தகார நாசம் விதாய
ததோ உதயதே விவேக. அதான் மகான்களோட போய் ஆசிரிக்கணும். பாக்கியோதயேன பகுஜன்ம சமர்ச்சிதேன சத்சங்கமும் செலவதே. சத்சங்கம் எப்படி கிடைக்கணும்? பாக்கியம் இருந்தால் தான் கிடைக்குமா. அந்த சத்சங்கத்தில் போனால் அவர்கள் இந்த அஜ்ஞானத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை நாசம் பண்ணிடுவாங்க. அஜ்ஞான ஹேத்துக்கு இது மோகம், அந்த மயங்கர புத்தி, அந்த மயங்கரத்து மோகம் மதாந்தகாரக, அதில் உள்ள அந்தகாரம், அதாவது என்னென்னா அஜ்ஞானம் என்ற இருட்டு, அறியாமை என்ற இருட்டு. வெளிச்சம் வந்துச்சுன்னா விவேகம் உதயதே விவேகா. விவேகம் உதயமாச்சுன்னா, ஞானம் வெளிச்சம் வந்துடுச்சுன்னா இருட்டுக்கு இடம் கிடையாதுங்க. அதுபோல் அஜ்ஞானம்தான் எல்லா துன்பத்துக்கும் காரணம். அஜ்ஞானம்தான் ஆசைகள் உண்டாக்குது. ஆசைகளால் தான் பல செயல்களில் போய் கடுமையாக கஷ்டப்படுறேன், பல போராட்டங்களை அனுபவிக்கிறோம். ஆனால் பகவான் சொல்கிற பேச்சு கேட்காம பகவான்களை நம்ம சொல்யூஷன் கேட்டால், அப்புறமா நான் இவ்வளோ நாமா சொன்னேன், இவ்வளோ பாகவதம் படித்தேன், ஆனால் பார்த்தா பகவான் எனக்கு எந்த பலனையும் கொடுக்கல. எப்படி பலன் கொடுப்பான்? எப்படி பலன் கொடுப்பான் சொல்லும் பார்க்கலாம். இல்லை அத்தியாவசிய தேவை தானே. ஃபஸ்ட்டு அஜ்ஞானத்தை ஒழி. இந்த அத்தியாவசிய தேவை, ஆடம்பர தேவை அதெல்லாம் அப்புறம். ஃபஸ்ட்டு அஜ்ஞானத்தை ஒழி. இது நீயே இல்லை, உன் சொரூபமே வேறு, நீ இருக்க வேண்டிய இடமும் வேறு. இந்த பொருள் நீ இல்லை, இந்த பணம் நீ இல்லை, இந்த கோடிக்கணக்கான பணம் நீ இல்லை, இந்த வீடு நீ இல்லை, இந்த மனைவி நீ இல்லை, இந்த பிள்ளைகள் நீ இல்லை, இந்த உடம்பே நீ இல்லை. போதுமா? ஃபஸ்ட்டு இந்த அஜ்ஞானத்தை நீங்காத வரைக்கும் மனசில் தெளிவு கிடைக்காது. பகவான் அதனால்தான் இரவும் பகலும் நாமா சொல்லு, பாகவதம் படி, பகவத் சிந்தனையில் இரு அப்படின்னு நம்ம மகான்கள் சோதவியா கீர்த்திதவியச்ச ஸ்மர்த்தவியச்ச இச்சதா அபயம். உனக்கு பயமற்ற நிலை, இந்த குழப்பமற்ற நிலை உனக்கு வேணும்னா, இச்சதா ஆசைப்படுறேன்னா இச்சதா அபயம். உனக்கு அபயம், நம்மளுக்கு ஒரு சாஞ்சிக்கிறதுக்கு ஒரு தோல் இருக்குது, நம்மளுக்கு அபயம் கொடுக்கறதுக்கு அப்படின்னு ஒரு இடம் வேணும்னா ஃபஸ்ட்டு அஜ்ஞானத்தை ஒழிக்காமல் தெளிவு கிடைக்காது. பகவான் சொல்கிற பேச்சு கேட்காம நீ பகவானை எனக்கு விமோசனம் விமோசனம் பிரச்சனை தீரணும். எப்படி பிரச்சனை தீரும்? பண்ணுறதெல்லாம் அதர்மம். பகவானை மறக்கடிக்கக்கூடிய, பகவத் பக்தி விலகக்கூடிய செயல்களில் நீ சொல்யூஷன் கேட்குற. அப்புறமா நான் எப்படி அதுக்கு பகவான் சொல்யூஷன் கொடுப்பாரு தெரில. அந்த அஜ்ஞானத்திலேயே நான் உழல்வேன். அந்த அஜ்ஞானத்திலேயே எனக்கு ஏதாவது சரி கட்டு. அஜ்ஞானமாகவே ஞானம் வேணாம், எனக்கு ஞானமே வேணாம். ஆமாம், நான் தப்பி தவறோடு பக்தி வந்துட மாட்டேன். பகவான் இந்த ஆத்ம ஞானத்தை இதெல்லாம் சம்பாதிச்சிக்க மாட்டேன். என் ஞானமே வேணாம், எனக்கு பணம் தான் வேணும், எனக்கு சொத்து சுகம் தான் வேணும். அதை எனக்கு கரெக்ட் பண்ணி அவரிடத்துலேருந்து எனக்கு வாங்கி கொடு. அந்த சொத்து சுகத்தை, என் பொருள் எனக்கு வாங்கி கொடு, என் பிரச்சனை தீரும். இது ஃபஸ்ட்டு ஆசைப்படுறதே அஜ்ஞானம். அதில் வேறு நம்மனா இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்குறது அதோட பெரிய அஜ்ஞானத்து மேலே அஜ்ஞானம். இருட்டே பெரிய இருட்டுன்னா அதுக்கு மேலே ஒரு இருட்டுன்னா அதிகமான இருட்டு, கும்மி இருட்டு அப்படின்வாங்களே, அது மாதிரி அஜ்ஞானத்துக்கு மேலே அஜ்ஞானத்திலே உள்ள போனால் அப்புறம் நம்மளுக்கு நிம்மதியாக இருக்காது. பகவான் இதுக்கு இப்போ சொல்யூஷன் சொல்ல முடியும். அதனால தான் நிறைய பேர் பிரார்த்தனைகளே சில விஷயம் நிறைவேறது, சில விஷயம் நிறைவேறவே மாட்டேன்து. 1-2 அனுகூலமாக இருந்துச்சுன்னா ஆஹா ஓஹோன்றாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, சின்ன ஒரு இந்த கீத்து இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, கீத்து ஓலை கீத்து இருக்கும், தென்னை ஓலை, அது பின்னி வச்சுருப்பாங்க. அந்த கீத்தில் வர வெளிச்சமானது லைட்டாக வரும். அந்த கீத்தில் வர வெளிச்சத்தில் குடிசை வீட்டில் வரவன் அந்த கும்மிருட்டாக இருக்கும். குடிசை வீட்டில் வர அந்த தென்னங்கீத்துலேயே அந்த ஓலைக்கோட்டை வீடு உள்ளே போனேன். போய் பார்த்துருக்கீங்களா? நான் போயிருக்கேன். எங்கள் வீடு ஓலைக்கோட்டை வீடு தான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில். அந்த ஓலைக்கோட்டை வீடு அந்த பனை மரத்தில் ஓலையெல்லாம் வச்சு கட்டுவாங்க. அப்போது அந்த தென்னை மரம் சைடில் தென்னை ஓலையெல்லாம் வச்சு கட்டி வச்சுருப்பாங்க. அந்த கீத்தில் வர ஒளி சூரியன் வந்துடுச்சு, கொஞ்சம் வெளிச்சம் வந்துடுச்சு அப்படின்னு அந்த கீத்து ஒளி, அந்த கீத்தை எடுத்துட்டா பளிச்சுன்னு அப்படியே சூரிய வெளிச்சம் வந்துடும். அது மாதிரி தான் அந்த கீத்தில் ஓட்டைகளில் வரக்கூடிய வெளிச்சம் மாதிரி தான் இந்த உலக சௌக்கியங்கள்லாம். ஆனால் ஞானம் உதயமாச்சுன்னா கோடி சூரிய சமப்பிரபக அஜ்ஞானத்வாந்த வித்வம்ச கோடி சூரிய சமப்பிரபக. கோடி சூரியன் உதயமானால் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அந்த ஞானமானது. அந்த அஜ்ஞானத்தை அடியோடு போக்கக்கூடிய ஞானமானது கோடி சூரிய பிரகாசமாக. அதுதான் பகவானுடைய பரிபூர்ண உண்மையான அருள்ன்றது, பகவான் அனுக்கிரகன்றது இந்த ஞானம்தான். நமக்குள்ளே இந்த ஞான வெளிச்சத்தை பகவான் ஏற்றுறான் பற்றியா, ஞான சூரியனாக பிரகாசிக்க செய்கிறான் பற்றியா, அதுக்கு முன்னாடி இந்த இருட்டெல்லாம் அடியோடு அடித்து தள்ளி போயிடும். அப்போ காமாது குரோதமாது
பணத்து மேலே ஆசையாது பற்றாது, அடித்து தள்ளிடும் மொத்தத்தையும். அந்த கீத்தில் உள்ள சின்ன வெளிச்சத்துக்கு நீ ஆசைப்படுறன்னா அது அந்த கீத்தை லைட்டாக பிரித்தா லைட்டாக இந்த கீத்தில் வந்து சின்ன சின்ன ஓட்டை இருக்கும் அந்த தென்னங்கீத்தில். அந்த கீத்தில் வர ஓட்டையில் வர வெளிச்சத்தே ஆஹா ஓஹன்றியே, அந்த கீத்தை நீக்கிட்டா பயங்கரமாக சூரிய வெளிச்சம் வரும். அப்போ பெரிய வெளிச்சம் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அதுதான் சொல்கிறேன், ஒரு சூரியன் இல்லையா. அந்த ஞானம் எப்படி இருக்கும்னா, அந்த ஞான வெளிச்சம் கோடி சூரிய சமப்பிரபா, அதோடைய பிரபையானது கோடி சூரியனுக்கு சமமானதான். அந்த இடத்துல இருட்டு நிற்குமா? ஒரு சூரியன் வந்தாவே உலகத்தின் மொத்த இருட்டையும் போகிடுது ஒரு சூரியன். அப்போ கோடி சூரியன் உதயமானா இருட்டே மறுபடியும் வராத அளவுக்கு அவ்வளோ சூரியன் வந்தது தான் கோடி சூரியன். அந்த அளவுக்கு ஞானம். ஞானத்தினால்தான் அஜ்ஞானம் அழியுமே தவிர அஜ்ஞானத்தில் ஞானம் அழியாது. ஞானம் வந்துடுச்சுன்னா அப்போ போகாது. அதனால் நம்ம கேட்குறதே அதர்மம். பகவான்களை என்ன கேட்குறாரு பிரகலாதன்னா, எனக்குள்ளே வரம் கேட்கணுன்ற ஆசையே எனக்குள்ளே வரக்கூடாது, அதான் எனக்கு வரமாக வேணும்னு கேட்குறாரு. இதான் புத்திசாலித்தனம். அம்பரீஷங்களை வந்து கேட்குறாரு, சப்தத்வீபத்துக்கும் அதிபதி பகவான் பிரத்யட்சமாயிட்டான். அந்த சப்தத்வீபத்துக்கும் மயங்கலை, லோஷ்டபத் ஸ்மிருதம் மண்ணாங்கட்டிக்கு சம்மான்னு நினைக்கிறான் அம்பரீஷன். மகான்கள்லாம் எப்படி வாழ்ந்துருக்காங்க பாருங்களேன். தன் கைவசம் இருக்கிற சப்தத்வீபம் அது வந்து அங்கன்னாச்சு இங்கன்னாச்சு, அந்த தீபத்தில் அவன் கப்பம் கட்டினானா, இவங்க வந்து ராஜா கப்பம் கட்டினாங்களா, அது என்னாச்சு, அந்த தீபத்தில் என்னாச்சு, அந்த மக்கள் எப்படி இருக்காங்க, அவங்க என்ன இது என்ன, அதில் நமக்கு என்ன பொண்ணும் பொருளும் கிடைக்கும் அப்படின்னு ஊரெல்லாம் சுற்றுவானா அம்பரீஷன். அவன் எல்லாத்தையும் தூக்கி போட்டு சவை மன கிருஷ்ண பதாரவின் தையோர் வச்சான்சி வைகுண்ட குணானு வரன்னு நீ பக்தியில் ஈடுபட்டு இருப்பானா. இது என்னங்க சப்தத்வீபத்துக்கு அதிபதின்றீங்க, எந்த சுகபோகங்களும் அனுபவிக்கலை, அங்கே ரதப்படம் எடுத்துன்னு போய் திக்விஜயம் போல் அவங்கள என்ன இதுனா அந்த அந்த ஊரில் இருக்கிற சுகபோகங்களை அனுபவிக்கணும். இந்த ஊர் அந்த ஊர் அங்கே எங்கெங்கெல்லாம் என்னென்ன செழிப்பு இருக்குதோ அதெல்லாம் போய் அனுபவிக்கணும், அதெல்லாம் ஊரை சுற்றி பார்க்கணும். அப்படி இல்லாட்டி திக்விஜயம் போனால் அந்த ராஜா சந்திக்கணும் இந்த ராஜா சந்திக்கணும் அப்படின்னு போவானா. அதை விட்டுட்டு வரதராஜன் ஆகிய பகவானை சந்திக்கிறத தவிர எனக்கு இந்த கண்களில் திருஷ்யம் முகுந்தலிங்காலேயே தர்ஷனே திருஷோ, அதுக்கு தான் அந்த கண்களை படைத்தான். அப்போ கால்கள் எங்கே போச்சுன்னா எந்த ராஜாவும் தேடி போகல. பாதோ ஹரே க்ஷேத்திர பதாபிசர்பணம், பகவானுடைய கோயில்களுக்கு இந்த கால்களை பயன்படுத்தினான். அப்போ ராஜ்யத்தை மந்திரிகளத்தில் ஒப்படைச்சிட்டான். சக்கரராஜன் எழுந்தருளை செய்து அந்த சக்கரராஜனத்தில் ஸ்ரீசக்கர சுதர்சன சக்கரத்தாழ்வாரிடத்துல ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு ஆனந்தமாக பகவத் பக்தி பண்ணான். எதுவும் இல்லாமல் பக்தி பண்ணார் குசலர், எல்லாம் இருந்தும் பக்தி பண்ணார் அம்பரீஷன். இவங்களாம் எதனாலனா குசேலருக்கும் பட்டதில்லை அம்பரீஷனுக்கும் பட்டதில்லை. இதுதான் விஷயம். குசேலர் என்னன்னா, நான் பெரிய பணக்காரன், ஏன்னா துவாரகாதீசனுடைய சகா நான் அப்படின்னு லக்ஷ்மி மணாலனே எனக்கு நண்பன் அப்படின்னு திருப்திப்பட்டிருந்தாராம். அவர் பெரிய ஏழ்மையிலையும் பெரிய பணக்காரன் இருந்தாராம் திருப்தியாக கிருஷ்ண கதைகளை பேசிட்டு. ஆனால் அம்பரீஷன் எப்படி இருந்தாருன்னா, பெரிய பணக்காரனாக இருந்தாலும் நான் தாசானு தாச பபிதாஸ்ம பூயா, நான் தாசனுக்கு தாசன் அடியாருக்கும் அடியேன்னு சொல்லிட்டு மகான்களை போய் சேவிக்கிறது. நான் ஒரு ராஜா இல்லை, நான் ஒரு தொண்டன் அப்படின்னு சொல்லிட்டு கரோ ஹரேர் மந்திரமாஜன் ஆதிஷு, கோயில்களெல்லாம் கூட்டி பெருக்கிறது, இதெல்லாம் கைகளை பயன்படுத்தினாராம். நான் வந்து ரதம் படம் யானை படம் அதெல்லாம் ராஜான்ற கர்வத்தை காமிச்சிக்கிறதுக்கா, நான் ரதத்தில் கோயிலுக்கு போகிறதுக்கு காலிலே நடந்து போனேன். அதுக்கு தானே பகவான் காலை கொடுத்துருக்கான். பாதோ ஹரே க்ஷேத்திர பதாபி சர்பணம், நான் ராஜா இல்லை சக்கரவர்த்தியில், நான் தொண்டன், நான் நடந்தே தான் பகவான் கோயிலுக்கு போவேன் அப்படின்னு நடந்தே போனாராம் கோயிலுக்கு அம்பரீஷன். அப்படின்னா பணக்காரனாக இருந்து தன்னை தீனனாக என்னது தன்னை ஏழ்மையை தன்னை வந்து சேவகனாக தன்னை நினச்சிட்டாராம். அப்போ இந்த பணம்லாம் என்னடா, அப்போது இந்த சப்தத்வீபம் இந்த சொத்து சுகம் மணி முத்து ரத்தனங்கள் இதெல்லாம் நேர்னா லோஷ்டவஸ்மிருத மண்ணாங்கட்டிக்கு சமமானது அப்படின்னு கூட நினைக்க தோணுமான்னா நினைச்சாரே அம்பரீஷன். எதனால்னா வாசுதேவே பகவதி பக்தி யோக பிரயோஜத்தை, பகவானுடைய வாசுதேவனிடத்தில் பக்தி வந்துடுச்சுன்னா தன்னாலே நம்மளுக்கு மற்ற விஷயங்களில் ஆசை ஏற்று போயிடுமா. வாசுதேவே பகவதி பக்தி யோக பிரயோஜிதா ஜனயதி ஆசு வைராக்கியம் ஞானம் ச யதகைதுகம். அப்போது வைராக்கியமும் தன்னாலே வந்துடுமா, ஆசையற்ற தன்மை. எதனாலனா சிறந்த ஞானத்தினால. எப்படி பாருங்கள், ஆசையற்ற தன்மை எதனாலனா தூய ஞானத்தினால. பகவானுடைய சேவகன் நான், அவ்வளோதான். ஏதோ ஒரு கடமை கொடுத்துருக்கான் அந்த ராஜ்யத்தை ஆள சொல்லி, இந்த பாரத வருஷத்தை ஆள சொல்லி. அதனால் அம்பரீஷன் இந்த ராஜ்யத்தை ஆண்டான். அப்போ பகவான் இவ்வளவும் கொடுத்துட்டு இதில் பட்டுதல் இல்லாமல் இருக்கிறானே, இவனுக்கு எதாவது கொடுக்கணும்னு பகவானுக்கு தோணுது. ஏன்னா எதையும் அனுபவிக்க மாட்டான்.
சப்தத்வீபத்து அதிபதியும் கொடுத்துட்டு ஆதிபத்தியத்தையும் கொடுத்துட்டு சப்தத்வீபத்தில் போய் ஒன்றும் அனுபவிக்கலை. வீட்டில் இருக்கிற சௌக்கியங்களையாவது எதாவது அனுபவிக்கலாமான்னா எதையும் அனுபவிக்க மாட்டான். சரி, நாமளாக ஏதாவது கேட்கலாம், அவனுக்கு என்ன தான் ஆசை, அவன் அந்த ஆசையை பூர்த்தி பண்ணலாம்னு சொல்லிட்டு பகவானே பிரத்யட்சமாக வந்துட்டானா. சங்கசக்கர கூப்பிடாமே வந்துட்டானான். அம்பரீஷன் கூப்பிடாமே பகவான் பிரத்யட்சமாக உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்ட்டு. ஏம்பா எல்லாம் சமிருத்தியாக கொடுத்துட்டு எனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியாது, நீயே பார்த்து என்ன செய்யணும். அப்போ எதிர்காலத்தில் ஒரு ஆபத்து வர வேண்டியிருக்கு துர்வாசரால் அப்படின்னு சொல்லிட்டு சக்கரத்தை அவ்வளோ லேஸில் பகவான் சக்கராயத்தை கொடுத்துருவானோ, தன் கையாயுதத்தை கொடுத்துட்டானுமே பக்தனுக்காக. ஏம்பா தன் கையாயுதம் சக்கராயத்தை கொடுக்குறது இல்லை, தன்னையே கொடுத்துருவான் பக்தனுக்கு. இன்றைக்கும் பலி சக்கரத்து வீட்டு வாசலில் போய் பாருங்கள், சுதல் லோகத்து போய் பார்த்து யாருன்னா போனால் போய் பார்த்துருவாங்க. சுதல் லோகத்தில் பகவான் வீட்டு வாசலில் மெய்காப்பால்லாம் இருக்கிறானோ. ஆத்ம நிவேதனம் பண்ணிட்டான் இல்லையா பலி சக்கரத்தை. அதனால் தன் ஆத்மாவை நிவேதனம் பண்ணிட்டான் பகவான், பக்தனுக்கு தன்னை ஒப்படைச்சிட்டான். தன்னையே கொடுக்குறவன் தன் சக்கராயத்தை கொடுக்க மாட்டானா பகவான்? அர்ஜுனுக்கு தன் தங்கை சுபத்திரையை கொடுத்துட்டான். உனக்கு இல்லாத இந்தாடா எட்டும்போடா, என்னையே நான் உனக்கு கொடுப்பேன், என் தங்கை கொடுக்க மாட்டேன்னா சுபத்திரையை கொடுத்துட்டான் அர்ஜுனு. தன் பக்தர்களுக்கு பகவான் தாராள மனசோடு கொடுப்பான். இது உன் வீடு, உன்னுடைய இது, நீ ஜாலியாக தங்கு அப்படின்னு குசல தங்க வச்சு படுக்க வச்சு சாப்பாடு போட்டு தன் மனைவி விசிற சொல்லி கைகால் பிடிச்சி விட்டு எல்லா பணிவிடைகளையும் பண்ணி அது பிறகு நான் அமோகமான செல்வங்களை அடப்படா நீ என் நண்பன், உனக்கு கொடுக்காம வேறு யார்கிட்ட கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அள்ளி கொடுத்துட்டான் பகவான் கிருஷ்ணன். அது மாதிரி பகவான், அப்படியேப்பட்ட பகவானை வணங்குறோம் நாம். அவனிடத்துல போய் நான் குழப்பமாக இருக்குது தெளிவு இல்லை அப்படின்னா, உனக்கு வேணும்னா பகவானை எல்லாம் அள்ளி கொடுப்பான்யா. நீ ஏன் பகவான்களை போய் பிச்சைக்கார மாதிரி பிரார்த்தனை பண்ணுற? நீ ராஜா விட்டு கண்ணுக்குட்டி, நீ பகவானுடைய பிள்ளை, உரிமையாக கேட்கணும் பகவான்களை. என்னென்னா எனக்கு இந்த அஜ்ஞானத்தை போக்கு, இந்த ஆசை இல்லாத தன்மை எனக்குள்ள. ஆசையை கேட்கல துருவன், சங்கல்பிச்சானா. அதெல்லாம் 36 வருஷம் பகவானுடைய பிரிவு. ஐயோ ஏன்டா இந்த சங்கல்பிச்சேன், ஏன்டா இந்த அல்ப விஷயத்தை கேட்டேன், போய் இந்த ராஜ்யத்தை 36 வருஷம் ராஜ்யத்தை ஆண்டான், கோடிக்கணக்கான சொத்து, பெரிய சக்கரவர்த்தி சாம்ராஜ்யம் கட்சிச்சு. ஆனால் துக்கப்பட்டுன்னு வந்தானா என துருவன். திருஷ்ட ஏவ ஆத்மனி ஈஸ்வரே, ஹிருதயத்தில் பகவானை பார்க்காத வரைக்கும் தான் இதெல்லாம் பெருசாக தோணும். ஆஹா ஓஹோ அது இது அப்படியேங்கப்பா பார்த்துட்ட. திரிபுவன கமனம் தமால வர்ணம் ரவி கர கௌர வராம்பரம் ததானே பபுர் அழககுலா விரதானன் அப்ஜம் விஜயசகே ரதிரஸ்துமே அனவத்யா. அப்படி 3 லோகமும் சொக்கி போயிடுமா அந்த அழகில், பகவானுடைய அழகில். கோடி மன்மத லாவண்யா ஹரிச்சந்தன சச்சிதா. அப்படிப்பட்ட கோடி மன்மத லாவண்யன், கோடி மன்மதற்கு சமமான அழகுடையவன். மன்மத 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 மன்மதன் கோபிகள் பார்த்த உடனே அந்த மன்மதாகாரமாக பகவான் காட்சி. அந்த ரூபத்தில் நீ சொக்கி போயிட்டேன்னா அவருக்கு இந்த பதவி, பொண்ணு பதவி, அந்த நாற்காலி, அந்த அரச பதவி, அதெல்லாம் ஆசைப்படுவேன், திரும்பி கூட பார்க்க மாட்டேன். அதாவது அதெல்லாம் எப்படி தோணுச்சானா, ஒரு மாடு இல்லாதவன் அரை மூட்டை தவிடு கேட்டு ஒரு பெரிய ராஜா பாதி ராஜ்யத்தை கொடுக்கக்கூடிய சக்தியுடைய அவங்கள போய் ஒரு வீடு ஒன்றா ஒரு மாடு வச்சுருவோன்னா கேட்பான். அரை மூட்டை தவிடு இருந்தால் கூட அற்பத்தை கேட்டு எப்படி ஏமாந்து போகிறாங்களோ அது மாதிரி பகவானிடத்தில் போய் அற்ப விஷயங்களை கேட்டு நம்ம அதான் சொல்ல அல்ப மேதஸா, அற்பமான புத்தி உள்ளவர்கள் இந்த அற்பமான விஷயத்தை கேட்டு ஏமாந்து போகிறோம். அது மாதிரி துருவன் சொல்கிறார், எனக்கு இந்த அற்ப விஷயத்தை பகவான் கொடுத்துட்டானே, சக்கரவர்த்தி சாம்ராஜ்யத்தை கொடுத்துருக்காரு, அடப்போயா. திருஷ்ட ஏவாத்மனீஸ்வரன், ஹிருதயத்தில் பகவானை பார்க்கல. நான் பார்த்துருக்கேன், 5 மாதமாக பகவானை தரிசனம் பண்ணி பார்த்தேன். என்னால் கோடி மன்மதலாம், என்ன அழகு என்ன அழகு என்ன. அந்த ஸ்வரூபத்தில் சொக்கி போயிட்டா அதுக்கு பிறகு வேறு எதுவுமே எனக்கு பிடிக்கல. என்ன லாவண்யம் அப்பா, என்ன ஒரு மன்மதாகாரமாக, என்ன பவித்திரமானது, என்ன பரிசுத்தமான அந்த ரூப லாவண்யம். இருதயத்தில் பார்த்து பார்த்து சலிக்காது. ஆனால் அது அவ்வளோ கொள்ளை கொள்ளக்கூடிய அழகு அந்த கிருஷ்ண பரமாத்மா. அந்த ரூபத்தை பார்த்துட்டு இருக்கிறதுனால வெளியவே பகவான் வந்தாலும் திரும்பி பார்க்காம இருந்தான் துருவன். அப்போ பகவான் ஹிருதயத்தில் பார்க்குற அந்த ரூபத்தை மறைச்ச உடனே தான் கண்ணை திறந்து பார்த்தா பகவான் பிரத்யட்சமாக இருக்கிறான். அப்போ தான் பகவான் அப்படியே என் அள்ளிக்கோன்னு கையை தூக்குறான். அப்போ சங்கத்தினால் அவன் கண்ணத்தை தொட்டார். அப்படியே மடை திறந்த வெள்ளம் போல 12 ஸ்லோகங்களால் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறான் துருவன். இதெல்லாம் எப்படி பகவான் தரிசனம் அப்படி கிடைக்குமா? நான் கட்சிச்சே ஒரு குரு அனுக்கிரகத்தினால, நாரதுடைய அனுக்கிரகத்தினால. அதை தரிசனம் பண்ணுற வரைக்கும் தான் வித்தியதே ஹிருதய கிரந்தி
சித்தியந்தே சர்வசம்சயாக ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி திருஷ்ட ஏவ ஆத்மனி ஈஸ்வரே. இந்த ஆத்மாவுக்குள்ளே அந்த ஈஸ்வரனை பார்க்காத வரைக்கும் தான் நமக்கு இந்த குழப்பங்கள்லாம் ஹிருதய கிரந்தி, ஹிருதயத்தில் உள்ள முடிச்சுக்களாகி குழப்பங்கள் அதெல்லாம் தூளாகிடும். வித்தியதி ஹிருதய கிரந்தி. எல்லா சந்தேகங்களும், ஐயோ நம்மளுக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ, இந்த பொருள் கிடைக்குமோ அது கிடைக்குமோ கிடைக்காதோ, இப்படி நடக்குமோ, நோய் குணமாகுதோ, இந்த மாதிரி குழப்பங்கள், இந்த சந்தேகங்கள்லாம் எது வரைக்கும்னா ஹிருதயத்தில் பகவானை பார்க்காத வரைக்கும் தான். சித்தியந்தே சர்வசம்சையாக, எல்லா சந்தேகங்களும் அறுத்தெறியப்படும். பகவான் ஒருத்தர் இருக்கிறான் சத்தியம்ன்றது நீ உணர்ந்துருவேன். ஸ்ரீயந்தே சாஸ்ய கர்மாணி, இந்த கர்ம வினைகள் உன்னை போட்டு வாட்டி எடுக்குது. எவ்வளோ துன்பங்களில் பாவங்களை நம்ம செய்திருக்கோம், அதனுடைய விளைவுகள் துன்பங்கள் அதெல்லாம் அப்படியே தொடர்ச்சி திரும்ப ஹிருதயத்தில் பகவானை பார்க்காத வரைக்கும் தான். இந்த பகவானுடைய குணானுபவங்களில் முழுகாத வரைக்கும் தான், அந்த கிருஷ்ண லீலைகளை சிரவணம் பண்ணாத வரைக்கும் தான் உன்னை இந்த ஆசைகள் போட்டு புரட்டி ஏற்றணும். திருடன் போல் உள்ள நுழையும். ஆசையானது திருடன் போல் உள்ள நுழையும். நமக்கு தெரியாமலே நம்ம ஏமாந்த சமயத்தில் திருடன் போல் உள்ள நுழைஞ்சு நம்மளை ஆக்கிரமிக்கும். அப்புறம் நம்மளுக்கு அந்த ஆசை கால் விலங்காயிடும், நிகடே அப்படி நம்மளை படாது பாடுபடுத்திடும் அந்த ஆசைகளானது. ஆனால் பகவான் தெளிவு கொடுத்துட்டான், அந்த ஞானத்தை கொடுத்துட்டான், பகவானுடைய அனுகிரகம் பெற்றுட்டா, அப்போ நான் ஃப்ரெஷ். உலகமெல்லாம் தாபத்தில் தவிச்சாலும் நீ மட்டும் கங்கையில் நீந்துகின்ற யானை போல் ஜாலி. யானை எப்படி கம்பீரமாக இருக்கும், ஜாலியாக நீந்தின்னு இருக்கும். வெயில் தாபத்தினால் பாதிக்கப்படாமல் கங்கை மடுவில் அப்படி ஆனந்தமாக குளிக்கிற மாதிரி நீ அப்படி குளிர்ச்சியாக இருப்ப. உலகங்கள்லாம் வெந்து மடியுதே, பணத்தாசினாலும் பெண்ணாசினாலும் மண்ணாசினாலும் வெந்து மடியுதே, நீ மட்டும் எப்போ ஜாலியாக இருக்கணும். அதான் சொல்கிறது, மாயா மோக நிராசச்ச வைஷ்ணவிகி கிரியதே கதம். இந்த மாய் என்ற மோகத்தினால் மயங்காமல் ஆசையற்றவர்களாக இந்த வைஷ்ணவர்கள் மட்டும் ஜாலியாக இருப்பாங்களாம். கழுவுற மீனில் நழுவுற மீன் சொல்லுவாங்க இல்லையா, அப்படி இந்த மாயில் மாட்டாமல் தப்பிச்சுப்பாங்களாம். இவர்களுடைய ஒரு ஜதை, அதாவது இவருடைய ஒரு கோஷ்டி, இந்த பாகவத கோஷ்டி அனவரதம் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு பாகவதம் படிச்சுட்டு பகவத் கதைகளை கேட்டுண்டு கிருஷ்ணனுடைய அந்த பெருமைகளை பேசி 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 ஆனந்தப்படுற கூட்டமே தனி. அவர்களுக்கு எந்த குழப்பமும் இருக்காது. ஏன்னா எந்த விஷயத்தில் பட்டுதல் இல்லை. பட்டுதல் இருந்தால் தானே குழப்பம் வரும். தெளிவாக இருப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க. தாங்கள் எதுவும் பிரார்த்திக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா பிரார்த்தனை பண்ணுறதுக்கு முன்னாடி பகவான் நம்மளுக்கு கொடுக்குறான்னா, இந்த ஞானத்தை கொடுக்குறான், பாகவத்தை கூட இப்படி பக்தியை கொடுத்துட்றான், வாக்கில் ராமநாமா சொல்ல வச்சுருக்கான். இதை விட பெரும்பாக 4 லட்சம் ஜென்மா மனுஷ ஜென்மா எடுத்து புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் ஒரு தடவை நாக்கில் ராமான்னு வருமா. அடக்கடலை கோச்சரமாக அனவர்தமும் நம்ம தொடர்ந்து நாமா சொல்ல வச்சுருக்கான்னா எவ்வளோ பெரிய அனுகிரகம் பண்ணியிருக்கான், எவ்வளோ பெரிய அனுகிரகம் பண்ணியிருக்கான். வந்துடுமா அந்த மங்களகரமான நாக்கில் எனக்கு எப்படி வந்ததுன்னு அஜாமலன் கேட்குறான். நாராயணான் அந்த மங்களகரமான நானும் பதிதன், குல தர்மத்தை கெடுத்துவேன், ஆசிரம தர்மத்தை கெடுத்தவன், பிராமண தர்மத்தையே கொச்சப்படுத்திட்டேன். நான் வேசினுடைய சங்கத்தை, மனைவியை கைவிட்டுட்டேன், அப்பா அம்மாவை உதறி தள்ளிட்டேன், மகா பாபியாகிட்டேன். நான் மதுபானம் பண்ணுறேன், வேசி சங்கத்தினால கெடுக்கப்பட்ட புத்தியுடையவன். நான் மகா பாதங்களை பண்ணவன். அப்படிப்பட்ட பாவியாகிய என் நாக்கில் கூட இந்த நாராயணான்ற நாக்கில் வந்துருமான். பகவான் அவ்வளோ கிருபாலு. அப்போது அதுதான் ஸ்ரீ அண்ணா அழகாக சொல்லுவார், என்ன அதர்மம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னி, நீ அதர்மம் பண்ணலாமா பகவானே? என் வாக்கில் போய் பகவான் உன்னுடைய நாமம் வரலாமா? நீ அதர்மம் பண்ணுறீ அப்படின்னு சொல்லிட்டு அழறானா அஜாமலன். எனக்கு கூட உன் நாமம் வருமா நாக்கில்? என் மேலே கூட அவ்வளோ கிருபை இருக்குதா? இப்போ தான் புரியுது பகவானே, எனக்கு உறவே நீதான். இந்த உறவுகள்லாம் என்னை மனசை புண்படுத்தக்கூடியவர்கள், இவர்களாம் நன்றி கெட்டவர்கள். என்றைக்குமே ஒரு நாள் நீ என்ன பெருசாக செய்துட்டுன்னு சொல்லி காட்டக்கூடியவர்கள் இந்த உறவுகள்லாம். இவர்களால் 10 பைசா பிரயோஜனம் இல்லை. சுயநலவாதிகள் இந்த உறவினர்கள்லாம். ஆமாம், கைவிட்டு போயிட்டாளுங்க. அந்த வேசி தானே அவள், செத்தா எடுத்து போட்டு செத்தா எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாள் அவள் ஊர் மயத்துக்கு. வேசி தானே அவள். 10 பிள்ளைகளும் பாருங்க, அந்த வேசியுடைய பிள்ளைகள் அவன் பாடு ஊரை பார்க்க போயிட்டானுங்க. யார் இந்த அயோக்கியோன்னு கத்துறது, இது யார் கேட்டுன்னு சகிச்சுன்னு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஜாமலில் தனியாக விட்டு போயிட்டாங்களே. தூரே கிரீடனகா சக்தம். அந்த பையனை வேசினுடைய பிள்ளையாகி அவனும் விளையாட்டு மும்மரத்தில் இருக்கானே தவிர நாராயண கூப்பிட்டா திரும்பி பார்க்கலையே. அப்போ இவளை நம்புறது வேஸ்ட்டு, இந்த உறவுகளை நம்புறது வேஸ்ட்டு. இவரெல்லாம் உனக்கு கடைசி காலத்தில் சரி அப்படியே நல்லவங்களாக இருந்தாலும் இவங்களுக்கு சக்தி கிடையாது உன்னை காப்பாற்றுறதுக்கு.
நாராயணான்ற அந்த நாமந்தான் காப்பாற்றும். அதுக்கு விஷ்ணு தூதர்கள் வந்தாங்களாம். அவர்கள் யமதூதர்களிருந்து விடுவிச்சு காப்பாற்றினாங்களாம். அவர்கள் தான் உண்மையான உறவு. இவர்கள் தான் ஆத்ம பந்துக்கள். இந்த தேக பந்துக்கள்லாம் கைவிட்டுட்டோம். யானையை கைவிடலையா கஜேந்திரனை? கூட இருக்கிற வரைக்கும் நல்லா சாப்பிட்டாங்கல்ல. இந்த கஜேந்திரனுடைய நிழலில் துஷ்ட மிருகங்கள் சிங்கம் புலி எல்லாத்தையும் துரத்தி அடித்து அப்படி ராஜ கம்பீரமாக அந்த ருதுமான்ற அந்த வனத்தில் அந்த மலையே நடுங்குமா இந்த யானை நடந்து வந்தான். அப்படியேப்பட்ட கம்பீரத்தில் இதனுடைய நிழலில் முயல்கள் மான்கள் அப்படி சாதுவான மிருகங்கள்லாம் இந்த கஜேந்திரன் அண்டி இருந்தது. அப்புறமா எல்லா மனைவி யானைகள் குழந்தை யானைகள் நிறைய யானை கூட்டத்தோடு தான் வரும். அது அப்படிப்பட்ட கஜேந்திரன் அந்த யானை ராஜாவாக இருந்த அந்த திரிகுட பர்வதத்திலே பெரிய ராஜாவாக இருந்தது. அது நடக்கும்போது மலையே நடுங்குமா. அது மத கந்தத்தை முகந்தாலே சிங்கம்லாம் ஒரே ஓட்டம் ஓடிடுமா. சிங்கம் யாழி போன்ற மிருகங்கள்லாம் பயந்து ஓடிடுமா. அப்படிப்பட்ட ஒரு கம்பீர புருஷன் அந்த கஜேந்திரன். கடைசியில் அது ஆபத்தில் மாட்டிக்கொள்ள போது முதலையால் பிடிக்கப்பட்ட போது எந்த யானையும் சப்போர்ட் பண்ண முடியலையே. எந்த யானையாலும் மனைவி யானை குழந்தை யானைகள் எதையாலும் காப்பாற்ற முடியலையே. அவ்வளோதான். இப்போ யார் வரணும்னா நீ ஆள்கட்டு பலம் உடையவனாக இருக்கணும். உன்னை சாதுவான மிருகங்கள் எல்லாம் உன்னை அண்டி இருக்குது. எல்லாம் நீ நல்லா இருக்கிற வரைக்கும் உன் கையை எதிர்பார்த்துன்னு உன் கையில் நல்லா சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு உன்னையே குறை சொல்லுவாங்க. உன்னை நல்லா பதம் பார்ப்பாங்க. உன்னை புகழ்ந்து கூட பேசுவாங்க. ஏன்னா உன்னால் ஆக வேண்டியது இருக்கே. எல்லாம் பண்ணுவாங்க. நீ கொஞ்சம் கை ஓஞ்சி பாரு, அப்போ தெரியும். நீ கொஞ்சம் கை ஓஞ்சி பாரு, உன் கையில் 10 வருஷம் ஆக வேண்டியது இல்லைன்னு உன் நிலைமை கொஞ்சம் வரட்டமே, அப்போ தெரியும் இந்த உறவுகள்லாம் எப்படியாப்பட்ட உறவுகள்னு. அப்போ தான் புரிஞ்சுப்பேன். கஜேந்திரனுக்கு அந்த நிலையை தான் பகவான் கொடுக்குறார். வைராக்கியத்தை அடையணுன்றதுக்காக தான் கொடுக்குறாரு. அந்த மனைவியான குட்டியான எல்லாமே ஒன்று ஒன்றா காய்டு போச்சு, தனிப்பட்டு போச்சு. அந்த யானை பலன்னு ஒன்றுமே பண்ண முடியல. யார் வந்தது இப்போது? ஆதி மூலமே ஓம் நமோ பகவதே எத சிதாத்மகம் புருஷாய ஆதி பீஜாய பரேஷாய அபிதீமகி அப்படின்னு கூப்பிட்டார். நாராயணா அகில குரு பகவன்னே நமஸ்தே அப்படின்னு அவனை கூப்பிட தெரிஞ்சுக்கண்டா. நாராயணான்னு சொல்ல தெரிஞ்சுக்கும். அந்த யானை கத்துச்சான் நாராயணன்னு. ஏதனால்தான் எப்படி அது வாக்கில் இந்த ஸ்தோத்திரம் வந்தான்? பூர்வ ஜென்மனி அனுசிக்ஷிதம், முன் ஜென்மத்து வாசனை பகவானுக்கு. அதான் சொல்ல பகவத் பக்தி பண்ணால் நீ சபிக்கப்பட்டு ஒரு மிருகப்பிறவி எடுத்தாலும் முன் ஜென்மத்து அந்த பகவத் பக்தி மட்டும் உனக்கு மறக்கவே மறக்காது. அது உனக்கு சமயத்தில் கை கொடுத்து தூக்கிடும். உன்னை எப்போ தூக்கணுமோ அப்போ தூக்கிடும். அதான் பியூட்டி. அஜாமலனுக்கு கடைசி காலத்தில் நாராயண ஸ்மரணத்தை வர வச்சு, நாராயண நாமத்தை வர வச்சு எப்படி தூக்கணும். கஜேந்திரனுக்கு அந்திம காலத்தில் பூர்வ ஜென்ம அந்த ஸ்தோத்திரத்தை சொல்ல வச்சு பகவான் எப்படி மாத்ரு பிரபன்ன பசுபாச விமோக்ஷனாய முக்தாய பூரி கருணாய நமோ அலையாய சுவாம்சேன சர்வதனுப்புரன் மனசி பிரதீத பிரத்யக் திருஷே பகவதே பிருகதே நமஸ்தே. பெரியவனே, பெரியவர்களுக்கெல்லாம் பெரியவனே பகவானே, என்னை போன்றவர்களை நீ தான் காப்பாற்றணும் பகவானே. என்னுடைய பிரபத்தினால் சரணாகதி அடைஞ்சதுனால என்னை காப்பாற்றணும். பூரி கருணாயே, உன்னுடைய அபாரமான கருணையினால் என்னை காத்து ரட்சிக்க வேண்டும் பகவானேன்னு கூப்பிட்டார். ஆனால் எனக்கு இந்த ஆவரதியே பயோன்யா அதெல்லாம் விரும்பலை. விமோக்ஷனம் இந்த முதலிருந்து விடுபடுதல் மட்டும் நான் விரும்பலை. மொத்தமாக எனக்கு இந்த பிறவியிலிருந்தே நான் விடுபடுறதுக்கு நான் விரும்புகிறேன். பிறவி பிணியே எனக்குள்ளே வரக்கூடாது, மோட்சத்தை விரும்புகிறேன் அப்படின்ட்டு கேட்குறாரு கஜேந்திர ஸ்துதி. அப்போது இதெல்லாம் எதுக்காகன்னா சும்மா கதை கேட்டு போகிறதுக்கு ஜாலியாக இல்லையா? அதை கேட்டு உள்ளே வாங்கி உணரணும். எதுடா உதவிடாம் உன் சொந்த பந்தம் எதுவும் நீ நல்லா இருக்கிற வரைக்கும் தான். கொஞ்சம் நீ சாஞ்சி பாரு தெரியும் உன் கதை. நான் கொஞ்சம் கை கால் முடியாது அப்படி உட்காந்து பாருன்னு தெரியும். ஒரு நாள் உட்காந்து பாரு, அப்புறம் உனக்கு கிடைக்கிற மரியாதையே வேறு மாதிரி இருக்கும். அவமத்திய உபன்யஸ்தம் கிரகபாலவத்து, அப்படி அவமதித்து போடக்கூடிய சாப்பாடை நாய் எச்சக்கலையை சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவான் நான் கடைசி காலத்தில் அப்படின்னு கபில வாசுதேவர் சொல்கிறார். அவமத்திய உபன்யஸ்தம் கிரகபாலவத்து. கிரகபாலன்னா கேட்கறது கௌரவமாக இருக்குது. கிரகபாலன்னா வீட்டை காக்கும் நாயினார். அப்படி நாய்க்கு போடுற மாதிரி நம்மளுக்கு போடுவாங்க அவமதிச்சு கடைசி காலத்தில். எத்தனை பேர் முதியோர் இல்லத்துக்கு தள்ளப்பட்டு இருக்காங்க யோசிச்சு பாருங்கள். எத்தனை பேர் வயசான காலத்தில். ஏன்னா முன்னால் 10 நிமிஷம் ஆக வேண்டியதில்லை. சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துட்டு நீ இனிமேல் நீ எதுக்கு எனக்கு சொத்தெல்லாம் நீ தான் பிள்ளைங்க மாதிரி எழுதி கொடுத்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. உங்களை இப்போ சம்பாதிக்க முடியாது உன்னால். இப்போ உங்களை எனக்கு என்ன ஆக வேண்டியது இருக்குது? ஏதோ தண்டை சோறு அதுதான் உனக்கு போடணும், இந்த போர் சாப்பிடு. அதனால் அந்த யானை
கடைசி காலத்தில் அந்த யானை நல்ல மரியாதை தான் கொடுத்தாங்க, வயசு வாழ்நாள் முழுதும் உழைச்சார் அப்படின்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர்? மறக்கிறவங்க தான் நிறைய பேர், நினைக்கிறவங்க யாரோ ஒருத்தர் 2 பேர் தான். என்னது, நம்ம கணவர் நல்லா இருக்கும்போது நல்லா சம்பாதிச்சு போட்டார், எல்லாம் பண்ணார், அப்படி நம்ம கஷ்டத்தை உணர்ந்தார் அப்படின்றதுலாம் யாரும் சில பேர் நினைப்பாங்க. அடுத்த விஷயத்தை பார்த்துட்டு போகிறவங்க தான் இப்போ நிறைய பேர். அதெல்லாம் யார் நினைக்கிறாங்க? இது ஒரு தந்தம், சரி, இது அதெல்லாம் பேசாமல் அதெல்லாம் அவர் கூப்பிடுவார், சும்மா கத்திங்காடுவார், வேறு வேலை இல்லை கடைசி காலத்தில். இப்போ சாக கிடக்கிறார், அப்படி தான் கத்திங்காடுவார் விட அப்படின்ட்டு போகிறவங்க எவ்வளோ பேர் தெரியுமா? நான் கண்ணுக்கதிரே சொல்கிறேன், கண்ணுக்கதிரே பார்த்ததே சொல்கிறேன். பிராமண வீட்டிலே அது மாதிரி உதாசீனப்படுத்திடுவாங்க, அவ்வளோதான். அப்போ அவங்களால உனக்கு எல்லா சொத்தம் கிடைச்சது, எல்லாம் கிடைச்சதும், உனக்கு எல்லா சௌக்கியம் கிடைச்சதுன்றதை மறந்துடுவாங்க. ஏன்னா அவர்களுக்கு வேறு அலுவல்கள் இருக்குது, அவ்வளோதான். இல்லைன்னா வெளிநாட்டுக்கு போவாங்களா, இங்கே அப்பா அம்மா விட்டு மனைவி விட்டு, அதெல்லாம் பணம் தான். அதாவது ஆஸ்திரேலியா அமெரிக்கா போகிற பணம் கிடைக்கும் இல்லையா, குடும்பத்தை காப்பாற்றுறது தான், இல்லைன்னு சொல்ல. அது ஆனால் இங்கே நேரடியாக எல்லாம் வந்து பார்த்தா இப்போ லேப்டாப்பில் பார்த்துன்னு, அப்படியே கேமராவில் பார்த்து, அதான் அந்த ஃபோனில் பார்த்துன்னு, எல்லாம் வீடியோ காலில் பார்த்துன்னு இருக்காங்க, அவ்வளோதானே தவிர நேரில் சந்தோஷமாக இருக்க முடியல. பாருங்கள், கணவன் மனைவி எங்கேயோ இருக்கிறாங்களாம் ஃபாரினில், அவ்வளோதான். அந்த பட்டுதல் பாசம்லாம் இப்போ பணமாக கன்வெர்ட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். அப்போது எதனால் நீ குழம்புற? இந்த பட்டுதல்கள், இந்த உறவுகளையா நம்புகிறேன்? தேகாபத்திய கலத்ராதிஷு ஆத்ம சைன்யேஷு அசத்ஸ்வபிஹி தேஷாம் பிரமத்துவ நிதனம் பஷ்யன்னபி ந பஷ்யதி. இவரை நம்பாத, இவர்கள் என்றைக்குமே நம்மளுக்கு அதை விட பகவானை நம்பு, இவரை நம்பாத. ஏன்னா நீ செய்கிற வரைக்கும் ஓகே, என்றைக்குமே இன்னொருத்தர் உதவி நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. இவர்கள் உதவி இல்லைன்னா நம்ம வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்ற நிலைமையில் மட்டும் நம்ம என்றைக்குமே இருக்கக்கூடாது, ஜாக்கிரதையாக இருக்கணும். இவர்கள் இல்லைனாலும் என்னால் வாழ முடியும் அப்படின்னு தன் சொந்த காலம் நிற்க பார்க்கணும். அது எதனால்னா பகவானுடைய அருள் இருந்தால் தான். அது ஒரு பெரிய கிஃப்ட். அது தன் சொந்த காலம் நிற்கிறது வந்து பெரிய கிஃப்ட். அதாவது என்னென்னா, இவர் இல்லைனா கூட நான் எதையோ கிடைக்கச்சதை நான் சாப்பிட்டு நிம்மதியாக இருப்பேன். இல்லை, இத்தனை வகையாக அதெல்லாம் சாப்பிட்டா தான் நான் நிம்மதியாக இருப்பேன், இதெல்லாம் இருக்கணும் எனக்கு, இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு எல்லாம் எனக்கு வசதியாக இருக்கணும், இவங்களாம் கூட இருக்கணும், அதெல்லாம் எனக்கு அப்படி பண்ணால் தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துரும் பின்னாடி. அதெல்லாம் ஒன்றத்தை நம்பி இருக்கக்கூடாது. அதனால் இவர்களை நம்பாத, பகவானை நம்பு. எல்லாருமே ஏன்னா அவர்கள் நல்லவங்க, அவர்கள் கெட்டவங்களாக தான் இருப்பாங்களா? ஏன் ஒரு சிலர் நல்லவங்களாக இருக்க மாட்டாங்களா உறவினர்கள் அப்படின்னு கேட்கலாம். சரி, நல்லவங்களாகவே இருந்தாலும் அவங்களுக்கு காப்பாற்ற சக்தி இருக்குதா? சரிப்பா, நல்லவங்க தான்ப்பா. யானை கூட வந்த அந்த பெண் யானைகள்லாம் நல்ல யானைகள் தான், ஆனால் அவர்களால் காப்பாற்ற முடியலையே, கைவிட்டு போச்சே. உறவினர்கள், பிள்ளை யானைகள் எதுவுமே காப்பாற்ற முடியலையே. பகவான் அப்போது எந்த மிருத்யுவும் பகவானுடைய கண்டு பயந்து ஓடுகின்றதோ, அந்த மிருத்யுவும் யமனானவன் உயிர்களை பிடிக்கின்றானோ, பகவானுக்கு பயந்து தன் 8 கட்டளை செய்கிறானோ, பகவானுக்கு வேலைக்காரனாக இருக்கிறானோ, அந்த பகவான் தான் நமக்கு இப்போ சரணம் அளிக்கணும். ஏன்னா 1000 வருஷம் சண்டை போடுறேன் இந்த முதலைகளை, ஒன்று நான் செத்துருக்கணும், இந்த முதலையாவது என்னை சாப்பிட்ருக்கணும். ஆனால் பார்த்தா என் உயிரும் போகலை, ஆனால் போராடி கொண்டு இருக்கிறேன், ஆனால் என்னால் மீட்கவும் முடியல, அந்த முதலிருந்து வெளிவரவும் முடியல. அப்புறம் நான் பகவான் ஏதோ கருணை காட்டியிருக்கான், என்னமோ நம்மளுக்கு சொல்ல வரான் பகவான். என்னென்னா, பூர்வ ஜென்மனி அனுசிக்ஷிதம், முன் ஜென்மத்தினுடைய வாசனை அங்கே வருது. நம்ம பகவானை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கோமே, அந்த ஸ்தோத்திரத்தை பாடுவோம்னு சொல்லிட்டு பகவான் நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுறார். ஸ்தோத்திரம் பண்ணனே பகவான் சங்க சக்கர கதாதாரியா ஸ்தோத்திரம் பண்ணது நிர்குணம், வந்தது சகுணமாக. கருடா சந்தோமயேன கருடேன, வேதமயமான கருடன், குங்குமாங்கித கருடன் சொல்லப்படாத வேதமயமான கருடனில் வந்த ஸ்தோத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த வேதத்தால் சுதிக்கப்படுகின்ற ஸ்தோத்திரம், வேதத்தில் எந்த பரம்பொருளை வசதியாக சொல்லியிருக்கோ அந்த வேதத்தில் உள்ள விஷயங்களுடைய சாரம் இந்த கஜேந்திர ஸ்துதியில் இருக்குன்னு தான் அர்த்தம். அப்போ அந்த வேதத்தினுடைய சாரம் தான் அது, அந்த கஜேந்திர ஸ்துதியே அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதனால தான் வேதமயமான கருடனில் பகவான் காட்சியளித்தான், ஆரோகணித்தான். சங்க சக்கர கதாதாரியாக பகவான் காட்சியளித்தான். அப்போ சக்கரத்தினால் நக்கரத்தை வதனம் பண்ணான். என்ன வதம் பண்ணான்? எதை? முதலைய வாயை பிளந்து, முதலைக்கும் மோட்சம், கஜேந்திரனுக்கும் மோட்சம்.
அப்போ யார் காப்பாற்றுவா கடைசி காலத்தில்? பகவான் தான் காப்பாற்றும். அஜாமலனை யார் காப்பாற்றும்? பகவான் தான் காப்பாற்றும். 5 மலைமலையான புருஷர்கள் இருக்கும்போது திரௌபதி யார் காப்பாற்றணும்? பகவான் தான் காப்பாற்றும். இந்த உறவுகள் நம்பாத. அவர் நல்லவர்கள் தான், ஆனால் அவர்களால் முடியாது, சக்தியற்றவர்கள். இல்லை துஷ்டர்களாக இருந்தால் நம்ம உதாசீனப்படுத்திடுவாங்க. அஜாமலன் உதாசீனப்படுத்துகிற மாதிரி அப்படியும் இருப்பாங்க, இப்படியும் இருப்பாங்க. நல்லவங்களாக இருந்தாலும் அவங்கள காப்பாற்ற முடியாது, கெட்டவங்களாக இருந்தால் உதாசீனப்படுத்திடுவாங்க. புரிஞ்சுக்கோ, இந்த உறவுகளை நம்பாத. எந்த விதத்துலேயும் இவர்கள் பிரயோஜனம் இல்லை. ஒன்று நல்லவங்களாக இருந்தால் சக்தியற்றவர்களாக இருப்பாங்க, துஷ்டர்களாக இருந்தால் நம்மளை உதாசீனப்படுத்திடுவாங்க. அவ்வளோதான். நம்மளை காப்பாற்ற யாராலும் முன்ன பகவான் ஒருத்தனால் தான் முடியும். இது சத்தியம், இதில் மாற்று கருத்தே கிடையாது. எல்லாம் நல்லா இருக்கிற வரைக்கும் தான். உண்மையான அன்பு இன்றைக்கி கிடையாது உண்மையான அன்புன்றது. அந்த காலத்தில் இருந்திருக்கு, நான் பார்த்துருக்கேன். 40 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி உண்மையான அன்பு அன்யோன்யமாக தம்பதிகள் இருப்பாங்க. அப்போ ஏழைப்பட்டவங்களாக இருப்பாங்க, அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இருக்காது, ஆனால் அன்பாக இருப்பாங்க. ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அண்ணன் தம்பிகள்லாம் உறவுகள்லாம் விட்டு கொடுக்க மாட்டாங்க. கணவன் மனைவி விட்டு கொடுக்க மாட்டாங்க, அப்பா பிள்ளை விட்டு கொடுக்க மாட்டாங்க. இன்றைக்கி எல்லாம் தனிப்பட்டு போச்சு எல்லாமே. இன்றைக்கி அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அந்த பாசம் பந்தம் அதெல்லாம் கிடையாது, எல்லாம் பணமாக போயிடுச்சு. உனக்கு வந்தால் எனக்கு என்ன இருக்குது, அது உன் வீட்டில் நடந்தது அப்படின்றாங்க. அண்ணன் தம்பிக்குள்ளே பங்காளி கூட கிடையாது. நீ யாரோ அந்நிய மனுஷன், உனக்கு வந்தால் லாபம், எனக்கு என்ன இருக்குது? எனக்கு வந்தால் தான் அது லாபம், உனக்கு வந்தால் லாபம் கிடையாது. அண்ணன் நல்லா இருக்கான்னா தம்பி சந்தோஷப்படுவான் அந்த காலத்தில். இப்போல்லாம் அப்படி கிடையாது. எனக்கும் அது போல் லாபம் வந்தால் தான் நான் சந்தோஷப்படுவேன். உனக்கு வந்தால் அது உனக்கு, எனக்கு வந்தால் அது எனக்கு. அவ்வளோதான். நீ யாரோ நான் யாரோ. எல்லாம் பாசம் பந்தம் ரெண்டுமே கிடையாது, எல்லாம் தனிப்பட்டு போச்சு. அதனால் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, பகவான் இடத்துல நாம் சொல்யூஷன் கேட்குறோம். சொல்யூஷன் கேட்கறதுக்கு முன்னாடி நாம் சரியா அப்படின்னு யோசிக்கிறதே இல்லை. நம்ம கரெக்டான நிலையிலேருந்து தான் கேட்குறோமா? நம்ம பர்ஃபெக்டாக நம்ம கேட்குறது கரெக்டு தானா? ஆமாம், நாளைக்கு வட்டி கட்டணுமே, பணம் கட்டணுமே, ஆமாம் கடன் வாங்கிட்டேனே, அதுக்கு பகவான் தான் கொடுக்கணும். நான் பகவான் நாம சொல்கிறேனே, பகவான் நான் வட்டி கடையை வச்சுருக்கான், பகவான் நான் பணம் காய்க்கிற மரமாக வச்சுருக்கான். அப்படி கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு பகவான்களை என்ன கேட்கணும்னு தெரியாமல் நம்ம கேட்குறோம். அம்பரீஷனை போய் பாருங்கள் என்ன கேட்டாருன்னு, துருவனை போய் பாருங்க என்ன கேட்டாருன்னு. கடைசியில் என்ன கேட்டார்? குபேரங்களை கேட்குறாரு. வராய சோதிதாம், அந்த வரத்தினால் சோதிக்கிறார் குபேரன். அப்போ துருவன் என்ன கேட்குறாரு? அச்சலமான பகவானத்தில் எல்லையற்ற பக்தி தான் வேணும்னு கேட்குறாரு. அந்த சூழ்நிலையில் கடங்காரன் வீட்டு வாசல் வந்து நிற்பான், நான் என்ன பண்ணுறது? அதுக்கு சொல்லு பதில். அதை விட்டுட்டு நீ வந்து பகவான்கள் அதை கேளு இதை கேளுலாம் சொல்லாத. அப்போ கூட என்னென்னா, ஏன் கடன் வாங்கினேன்? தப்பு தானே? தப்பு தான். ஆசை தானே? ஆசை தான். அப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு, பகவான் நாமத்தை சொல்லிகிட்டே வா. அந்த கடன் உனக்கு எப்படி அடையுன்னு தெரியாது, ஆனால் பகவான் அடைச்சிடுவான். அது வேறு விஷயம். அதாவது நம்மளுக்கு மொத்தம் அஜ்ஞானத்தை போக்கிக்காமல் அற்ப விஷயங்களை மட்டும்தான் பகவான்கள் பிரார்த்தனை பண்ணியிருக்கோம். அஜ்ஞானம் போகிறது தான் பெரிய பகவான், அதான் பெரிய அனுகிரகமாக. அதனால தான் வைராக்கியத்தை கொடுக்குறான். எல்லாத்தையும் நிற்கதையும் நிற்க வைக்கிறான், எல்லாத்தையும் பிடிங்கிட்டு. அப்போ தான் அவனுக்கு வைராக்கியம் வரும். இதெல்லாம் அவனுக்கு கை கொடுக்காது அப்படின்னு தெரிய வைக்கிறான். 3 லோக ஐஸ்வர்யத்தையும் பிடிங்கினானா யார்? பலி சக்கரவர்த்திக்கு பிடிங்கினானா நிற்கதையாக நிற்க வச்சு. புரிஞ்சிக்கோ. இப்போ இதெல்லாம் உதவுச்சானே? உதவாது. இப்போ என்ன உதவும்? ஒன்றுமே இல்லை. குருநாதர் என்னன்னா சபிஸ்டர். அசுரர்கள்லாம் என்ன? விஷ்ணு தூரெல்லாம் அடிபட்டு ஓடிட்டாங்க. இப்போ யாரா இருக்குது? சொத்து சுகம்லாம் என்ன? 3 அடியால் 2 அடியால் பகவான் எல்லாத்தையும் ஆழ்ந்து பிடிங்கிட்டான். இப்போ என்ன தான் இருக்குதுண்ணா? ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு வரம் கொடுக்கணுன்னே இன்னும் நீ கொடுக்க வேண்டிய கடன் இருக்குது. என்னென்னா 1 அடி மண். அப்போது சொத்தை விட சொத்தை உயர்ந்தவன் சொல்லி தன் சிரசை கொடுக்குறான் பலி சக்கரவர்த்தி. அப்போ கூட சத்தியத்தை விடலை. அந்த இடத்துலையும் மனசு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். இவ்வளோ இழந்துட்டோம், இவ்வளோ கஷ்டப்படுறோம். விந்தியாவளியின் மனைவி இருக்கா, என் பிள்ளைகள் இருக்காங்க, நடுத்தரில் நிற்கவே கஷ்டப்படுமே அப்படின்ட்டு அதை நினைக்காம சத்தியத்தை பொய் சொன்னால் தாங்க முடியாதுன்னு அந்த பொய் சொல்லக்கூடாதுன்றதில் உறுதியாக இருக்கார் பாருங்கள். சத்தியத்தை காப்பாற்றுற அங்கே தான் பகவானுடைய மாயை ஜெயிச்சிட்டார். இது இப்படி தான் வந்து மயக்கம். இப்படி தான் பல சங்கடங்களை கொண்டு வந்துடும். நடுத்தரில் நிர்கதியாக நிற்க வச்சிட்டார் பகவான்.
பலி சக்கரவர்த்தியை. ஆனால் சலிக்கலை. அப்போது அதான் சொல்கிறார், பகவான் ஜெயிக்க முடியாத என்னுடைய மாயை ஜெயிச்சிட்டானே, ஜெயிக்க வச்சதே பகவான் தான். லோகானாம் ஏகம் ஈஸ்வரம்னு ஒரு கர்வம் வந்து தான் அவனுக்கு, அதை போக்கத்துக்கு தான் பகவான் வந்தானான். உலகத்துக்கே ஒரே ஈஸ்வரன் நான் தான், அதை போய்கிட்டான். போய்கிட்டவர் என்ன பண்ணான், தன்னை பகவான் பக்தனை தன் சொத்தாக்கிண்டு பக்தர்களுக்கு அந்த பக்தனுக்கு தான் அடிமையாயிட்டான். வீட்டு வாயில் காப்பால் மெய் காப்பால்லாம் ஆகிட்டான் பகவான். இதே எத்தனை தடவை சொன்னாலும் இந்த கதைகள்லாம் நமக்கு இன்னும் ஆசை விடலையே, எவ்வளோ ஆசை, அது ஆசை வர்ற வரைக்கும் இந்த கதை சொல்லினே தான் இருக்கணும். குசல பாக்கியானம், இந்த பலி சக்கரவர்த்தி கதை, பிரகலாத சரித்திரம்லாம் சொல்லின்னு தான் இருக்கணும், வேறு வழி இல்லை. ஏன்னா நம்மளுக்கு இன்னும் இந்த உலக ஆசை விடலையே, பெண்ணாசை மண்ணாசை பொன்னாசை பணத்தாசை இதெல்லாம் விட மாட்டேங்குது. அது விடுற வரைக்கும் இந்த கதைகள்லாம் பற்றி பேசினா தான் நம்ம பவித்திரம் அடைவோம். அதனால் சொன்ன கதையை தான் திருப்பி சொல்கிறேன். நான் சொன்ன கதையை திருப்பி சொன்னால் கூட நம்ம ஒன்றும் உணரலையே, நம்ம ஒன்றும் திருந்தலையே. பலி சக்கரவர்த்தி மாதிரி இன்னும் மகாத்மா அர்த்த நிவேதனேன்னு, பலிர் மகாத்மா அர்த்த நிவேதனேன்னு, அந்த பலி போல் மகாத்மாவை நான் இன்னும் மாறலையே. பிரகலாத மாதிரி ஸ்வசுதாய மகாத்மனேன்னு சொல்லி பகவானே வாக்கிலே சொன்னேன். அந்த ஹிரண்யகசிபுத்திரன் பிரகலாதம் போல் மகாத்மா இன்னும் மாறலையே. துருவன் போல் சிறந்த பக்தனாக மாறலையே. அது அம்பரீஷன் மாதிரி சிறந்த பக்தனாக மாறலையே. அப்போ அது வரைக்கும் அந்த கதைகளை பேசின்னு தான் இருக்கணும், வேறு வழி கிடையாது. அதனால் எங்கே இருக்குது ஃபால்ட்டுனா நம்ம மேலே தான் ஃபால்ட் இருக்குது. பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணல. என்னத்தை அனுகிரகம், அஜ்ஞானத்தை கேட்ப. ஒரு குழந்தை பிளேடு கேட்குதுன்னா உடனே பிளேடு வாங்கி கொடுத்துருவாங்க தாயே. அது அறுத்து ரத்தமாக பலன்னு ஊற்றுச்சுன்னா யார் கண்ணில் கண்ணீர் வரும்? தாய் கண்ணில் தான் கண்ணீர் வரும். அந்த குழந்தை அழகாக இருக்கட்டும். அப்போ யார் வாங்கி கொடுத்தது பிளேடு? நான் தான் வாங்கி கொடுத்தேன். அப்புறம் நீயே தப்பு பண்ணிவிட்டு, அதுதான் சொல்கிறார், அப்படி கொடுக்குற எஜமானன் இல்லை, அப்படி கேட்குறவன் வியாபாரி, பகவானத்தில் கேட்குறவன் அப்படின்ட்டு பிரகலாதன் சொல்கிறார். அவன் உண்மையான பக்தன் அல்ல அப்படின்றார், வணிக்கு அப்படின்றார், அவன் வியாபாரி அப்படின்றார். பகவான்களை அற்ப விஷயத்தை கேட்குறவன். ஏன்னா ஒரு பிளேடு கொடுத்தன்னா ஐயா அறிஞ்சிக்கும். அது பலன்னு பிளேடு ஆசைப்படுது, பலன்னு இருக்குதுன்னு பார்க்குது. ஆனால் பலன்னு இருக்குதுன்னு அந்த பிளேடை கொடுத்தா கையில் அறுத்துக்கும் அந்த குழந்தை. அதனால தான் பிளேடை கொடுக்க மாட்டாங்க தாய். அப்படி அடம்பிடிச்சுன்னா பட்டு 2 போடுவாங்க, ஆனால் பிளேடு கொடுக்க மாட்டான். அது மாதிரி நீ அற்ப விஷயங்களை கேட்கும்போது அவைகளை பகவான் கொடுக்க மாட்டார். ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய், ஆராய்ந்து அருள் செய்வார். நம்ம நல்லது மட்டும்தான் பகவான் செய்வான், கெட்டது செய்யவே மாட்டான் பகவான். அப்படி இருக்கும்போது உனக்கு ஆபத்து எது, உனக்கு கஷ்டம் எதுன்னா தேவையான கண்டிப்பாக கொடுப்பார். குசலர் கொடுக்கல அப்படின்னா குசலருக்கு தேவைப்பட்டது கொடுத்தார். அவர் சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் இருந்தார், சரி அதனால் கொடுத்தார். அதனால் பகவான் நமக்கு என்ன கேட்டாலும் பகவான் கொடுப்பான், இல்லைன்னு சொல்ல வரல. நம்ம தேவைன்னா பகவானே கொடுப்பான், நீ கேட்க வேண்டியதில்லை. யோகக்ஷேமம் வகாமி அகம். நான் அவனுக்கு யோகக்ஷேமத்தை பார்த்து செய்வேன், ஆராய்ந்து அருள் பண்ணுவேன். அதை நீ கேட்க வேண்டியதில்லை. உனக்கு எந்த சமயத்தில் என்ன வேணும்னு பகவானுக்கு தெரியும். அது கேட்கணும். நீ கேட்க வேண்டியது என்னென்னா அச்சலமான பக்தி தான், அசஞ்சலமான பக்தி தான் கேட்கணும். அதனால் உலகத்தில் நான் இவங்கள நம்பினேன், இவங்க என்னை கைவிட்டாங்க, இவங்கள நம்பினேன் ஏமாந்து, உன்னை யார் நம்ப சொன்னது? பகவானை நம்படான்னா பகவான் நம்புறதை விட்டுட்டு நீ அவங்கள நம்பினேன், இவங்கள நம்பினேன், இவங்க உறவுகளை நம்பினேன், இந்த உறவுகள் நம்பினேன், அவங்க ஏமாத்திரம் கைவிட்டாங்கன்ட்டு நீயா ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிட்டு என்ன கர்த்தத்துவம், என்ன கர்ம பல சம்யோகம். நான் கர்த்தத்துவத்தையும் உண்டு பண்ணல, இந்த கர்மா செய்தவனுக்கு பலன் கிடைக்கும், அந்த பலனை நான் கொடுக்குறேன்னு நான் சொல்ல. இவங்களா சுபாவம் பரிவர்த்ததே, இவங்க சுபாவத்தின் மூலமாக இஷ்டப்படி செயல்படுவாங்க. ஆனால் காரணத்தை என் தலைமையில் போட்டுருவாங்க. கிருஷ்ணா என்னை கைவிட்டுட்டே, என்னை காப்பாற்றலையே, இவ்வளோ துன்பங்கள் இந்த துன்பங்களுக்கு காரணம் யார்? அஜ்ஞான ஹேது கிருத மோகம். ஒன்று ஆசை தான் காரணம், மோகம் தான், மயங்கிற புத்தி தான் காரணம் இந்த அஜ்ஞானத்துக்கு. அது ஏன் புரிஞ்சிக்க மாட்டேன்? இந்த துன்பத்தில் நானாக விழ சொன்னேன்? நான் விழ சொல்லப்பா இந்த துன்பத்தில். நீயா விழுந்துட்டு என்னை குத்துத்தே கொடித்தேன்னு சொன்னேன், எங்களை பழி போட்டேன். நான் என்ன பண்ண முடியும்? ஆனால் உன்னை காப்பாற்றுறேன், கவலைப்படாத, உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு பகவான் ரட்சிக்கிறான் இல்லையா? சூதாட சொன்னாரா தர்மபுத்திரர்? இல்லையே. அப்புறமா திரௌபதி கஷ்டப்படும் போது கூப்பிட்ட உடனே பகவான் காப்பாற்றுறான். அப்படியாக பகவான் நமக்கு எல்லாமே நன்மையே செய்வான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதாவது உலக விவகாரங்களில் ஈடுபட்டாவே கலியினுடைய தோஷம் நம்மளை அதிகமாக பாதிக்குது.
அப்போ பாகவத தர்மத்திலே ஈடுபடணுன்னாலும் ஈடுபட முடியல. அதுதான் ஒரு சத்சங்கம் வேணுன்றது. ஆனால் என்னென்னா பாகவத தர்மம் ஒரு அலட்சியமாக இருக்குது. அதாவது என்னென்னா அதில் என்ன பொண்ணும் பொருளும் கிடைக்குதா, என்ன பெரிய பணம் கொட்டுதா, ஒன்றுமே இல்லை. பாகவத தர்மம் கிருஷ்ண கதைகளை பேசுகிறோம், ராமகதையில், அது என்னென்னா அதில் தான் இருக்குது பொண்ணும் பொருளும். உண்மையான பொண்ணும் உண்மையான சொத்தே அதான். நம்ம அகிஞ்சன வித்தாய நிவர்த்த குணவர்த்தையே. இந்த குணவர்த்திகள் நிவர்த்தி அடைஞ்சாவே சாந்தி தான். சாந்தாய நிவர்த்த குணவர்த்தையே ஆத்மா ராமாய சாந்தாய கைவல்ய பதையே நமக. இந்த ஆத்மாவில் ரமிக்கக்கூடிய அந்த தன்மையை பகவானால் தான் கொடுக்க முடியும். ஏன்னா அவன் ஆத்மாராமன், அவன் சாந்த ஸ்வரூபி. அவனை அன்றி தான் நமக்கு சாந்தி கிடைக்கும். அவன் தான் விடுதலை செய்யக்கூடியவன். கைவல்ய பதையே நமக, மோட்சத்துக்கு அதிபதி அவன் தான். அவனை தவிர வேறு யாரை போய் நம்ம அண்டி இருக்கிறது? எப்போ பகவானை நம்ம அகிஞ்சன வித்தாய, இந்த உலக விஷயங்களை சொத்தாக நினைக்காம பகவானை சொத்தாக நினைச்சவங்களுக்கு பகவான் நம்மளை சொத்தாக பாதுகாப்பான். நிச்சயமாக தன் சொத்தை ஒரு மனுஷன் எப்படி பாதுகாப்பானோ அப்படி பாதுகாப்பான். அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். உலகத்தில் யாரையும் நம்ப முடியாது, புரியுதுங்களா? ஒன்று சக்தியற்றவர்களாக இருப்பாங்க, இல்லை துரோகிகளாக இருப்பாங்க. யாரை நம்ப சொல்கிறீங்க? எல்லாமே ஏதோ ஒரு விஷயத்தில் சுயநலவாதியாக இருப்பாங்க. அப்போ என்ன பண்ண முடியும்? சொல்கிறது புரியுதுங்களா? அதனால் பகவான் ஒருத்தனை தான் நம்பணும். அதே சமயத்தில் நாம் பிரச்சனைகளை அஜ்ஞானத்துக்குள்ளே ஒரு அஜ்ஞானத்தை கேட்கக்கூடாது. பகவான்களை அஜ்ஞானத்திலேருந்து வெளியே வரக்கூடிய ஞானத்தை தான் பகவான்களை கேட்கணும். அஜ்ஞானத்துக்கு மேலே ஒரு அஜ்ஞானத்தை அஜ்ஞானத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய விஷயங்களை போய் பகவான்கள் கேட்பான். அதுவே இருட்டு மேலே ஒரு இருட்டு ஓணுன்னு கேட்டால் யாரும் புத்திசாலித்தனமா? அது இல்லையா? கோடி சூரிய சமப்பிரபா, அப்படிப்பட்ட ஞானம் என்ற வெளிச்சத்தை தான் பகவான்கள் கேட்கணும். ஒருத்தன் பொறுமையாக இருக்கிறான்னா அவனை என்ன பண்ணிட முடியும்? எல்லாத்தையும் சர்வம் சக அப்படின்னு சகித்து கொண்டு இருக்கிறான்னா அவனை என்ன பண்ணிட முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லாத்தையும் மௌனம் பொறுமை அப்படி இருக்கான்னா அவனை ஒன்றும் பண்ண முடியாது. அவனை ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறவன் தான் கஷ்டப்படணுமே தவிர அவன் எல்லாத்தையும் சகித்து பரத யோகேஸ்வரர் மாதிரி, ரிஷபதேவர் மாதிரி எல்லாத்தையும் சகித்து கொண்டு இருப்பார்ல, பிக்ஷு கீதையில் இருக்கிற பிக்ஷு, அந்த பிக்ஷு மாதிரி இருந்துட்டால் பிரச்சனையே இல்லை. ஆனந்தமயோ அந்த ஆனந்தமயமான சரீரம் ஆகிடுவாங்க அவங்க. ஆனால் நம்ம சிந்தனைகள் ஒரே விஷயத்தில் இருக்கிறதில்லை. அலைப்பாயும் இருதயம் பல விஷயங்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. நிம்மதி ஆக மொத்தம் என்னென்னா நிம்மதி இல்லாத விஷயங்களை தான் தேடும். இப்போது நிம்மதியாக இருக்கிற அது இருக்க முடியாது. யாரையாவது போய் சீண்டணும், இல்லைன்னா யாராவது நம்மளை வந்து சீண்டணும். கம்முன்னு அமைதியாக பகவான் நாம சொல்கிறதுக்கு ஒன்று பகவான் அவகாசம் கொடுத்துருக்கான், பாகவதம் படிக்கிறதுக்கு அவகாசம் கொடுத்துருக்கான். நல்லா இருக்கலாம், நிம்மதியாக இருக்கலாம். ஏன்னா போர் அடிக்குது, அந்த வார்த்தையை சொல்லிடுறாங்க. இப்போ தனிமையில் இருந்தால் நான் சொன்னால் போர் அடிக்குதான். அதுக்கு என்ன பண்ண, உடனே ஃபோனை நோண்டணும். ஃபோனில் இல்லாத குப்பைகள்லாம் எல்லா களியும் அதில் இருக்குது. யூடியூப்பில் எல்லா களியும் அதில் இருக்குது. நமக்கு தேவையானது நம்ம பார்த்த என்டர்டெயின்மெண்ட்டுன்னு பார்க்குறோம். அதனால் எவ்வளோ தோஷங்களால் பாதிக்கப்படுறோம் அப்படின்றது நம்ம புரிய மாட்டேங்குது. பாகவதர்களுக்கே புரிய மாட்டேன்றது. யூடியூப்பில் பார்க்குறோம், நல்ல விஷயங்களை பார்த்தா கூட பரவாயில்ல. கண்ட விஷயங்கள்லாம் பார்க்குறதுனால, யூடியூப்பில் மற்ற விஷயங்கள்லாம் பார்க்கறதுனால மனசுக்கு, ஏன்னா அவனுக்கு டைம் பாஸ் ஆகணும். அந்த டைம் பாஸ் ஆகிறதுக்கு தான் போர் அடிக்குதுன்னு நினைக்காத. போர் அடிக்கிற சமயத்தில் ராம 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 நாமத்தை ஆவர்த்தி பண்ணு. அதை விட உனக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு வேறு எதுவுமே தேவையில்லை. நாமத்தை ஆவர்த்தி பண்ண நாமத்தை தியானம் பண்ண உலக விஷயங்கள் அறுபடும். உலக விஷயமான சிந்தனைகள் மனசை வந்து நிம்மதியை கெடுக்கும். பகவன் நாம நிம்மதியை கொடுக்கும். எது வேணும்? உலக விஷயங்களை பற்றி தியானம் பண்ண, இல்லை அங்கே போகலாமா இங்கே போகலாமா, அங்கே ருசியாக இருக்கும் போனால், இங்கே போனால் நல்லா என்டர்டெயின்மெண்ட் ஆகும், அங்கே போனால் ஒரு ஜாலியாக இருக்கும், இங்கே போனால் ஒரு உதுகாலமாக இருக்கும், அவங்கள பார்க்கலாம், அவங்கள சில கொஞ்ச நேரம் பேசலாம், இல்லை அதை வாங்கி சாப்பிட்லாம், இதை வாங்கி சாப்பிட்லாம், எதையாவது போட்டு வாயில் மிண்டுண்டே இருக்கணும். இந்த புலனிச்சைகள் நம்மளுக்கு மொத்தம் என்னென்னா போர் அடிக்கூடாது.
ஏதாவது ருசிகரமாக பொழுது போக்கணும். அந்த ருசிகரமாக பொழுதுபோக்கத்துக்கு மகான்கள் சொன்னாலும் நம்ம மனசில் எடுபடலை. அந்த கிருஷ்ண லீலைகளோ ராமருடைய குணங்களோ அந்த பாகவதத்தில் பக்தி வர மாட்டேங்குது, ராமாயணத்தில் பக்தி வர மாட்டேங்குது. ஏன்னா நமக்குள்ள தபஸ் இல்லை. தபஸ் இல்லாமல் பக்தி எப்படி வரும்? அப்போது சத் சங்கம் இல்லாமல் எப்படி தபஸ் கூடும்? சத் சங்கம் இல்லாமல் நமக்குள்ளே எப்படி அந்த வைப்ரேஷன், அந்த பக்தி வைப்ரேஷன் நமக்குள்ளே வரும், பாஸ் ஆகும்? மகான்கள் இப்போது நான் ரொம்ப உலக விஷயங்களால் பாதிக்கப்பட்டு ஆரம்ப காலகட்டத்தில் சொல்கிறேன், 20 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப என்னென்னமோ கவலைகள்லேயோ போவேன், வீட்டில் பிரச்சனை அந்த பிரச்சனையில் போவேன். பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி அங்கே உட்காந்துருக்காரு பாருங்கள், அந்த வாசலில் அங்கே செருப்பை கழட்டிட்டு அங்கே உள்ள சாய் சமாதிக்குள்ளே மயிலாப்பூரில் சாய் சமாதிக்குள்ளே போயிட்டு அந்த ராதாகிருஷ்ணன் பின்னாடி அந்த செவுத்தில் ராதாகிருஷ்ணன் படம் இருக்கும். அந்த ராதாகிருஷ்ணன் கீழே உட்காரும்போது இவர் அப்படியே பெருமாளே உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும் பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி. அவர் அங்கே போனாவே அந்த பிராமணர்கள் சமாஜத்தில் அந்த பிராமணர்கள் அப்புறமா அந்த மாமிகள்லாம் இருப்பாங்க, மாமனார்களும் மாமாங்கள்லாம் இருப்பாங்க, எல்லாமே அந்த பிராமண சமாஜத்தில் அந்த இடத்துல போனாவே ஒரு சாநித்தியம், குப்புன்னு ஒரு வாசனை. அது என்னென்னா அந்த பக்தி வாசனை அப்படி கமழும் அந்த இடத்துல போனாவே, அவ்வளவு சாநித்தியமாக இருக்கும். அந்த பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி உட்காந்தானா அவர் தேஜஸை பார்க்கணுமே. நான் அப்போ ஆரம்ப காலத்தில் அப்படி ஒரு தேஜஸாக இருந்தார், மகா தேஜஸ்வி. ஆனால் ஒரு ஃபோட்டோ கூட அவருக்குள்ள பிடிக்க முடியாது, பிடிக்க அலோட் பண்ண மாட்டார். நானே ஒரு தடவை வந்து செல்ஃபோனில் ஃபோட்டோ பிடிக்கலன்னா அதெல்லாம் ஃபோட்டோ பிடிக்கூடாதுன்ட்டார். சரி ஓகே, எனக்கு உடனே கட் பண்ணிட்டேன். ஃபோட்டோ பிடிக்கூடாது, வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டார். சரி ஓகே, கட் பண்ணிட்டேன். அது மாதிரி ஒரு தடவை ஆசைப்பட்டேன், அவர் ஃபோட்டோ நம்மளுக்கு வேணும்னு. ஆனால் அது எடுக்க விடல, அவர் சைகை காமிச்சார், ஆனால் அதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னார். சரி ஓகே, எடுக்கலை. அது மாதிரி அவர் வந்து அப்படி ஒரு தேஜஸ்வி, மகா தபஸ்வி, அப்படியேப்பட்ட ஒரு மகாத்மா. கேமராலாம் அலோட் பண்ண மாட்டார் அவர். அதே சமயத்தில் அவர் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. ஆமாம், அதெல்லாம் கண்டிஷனாக சொல்கிறார். இப்போல்லாம் இப்போ நிறைய ரெக்கார்ட் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஏன்னா மக்கள் சூழ்நிலையை பார்த்து ரொம்ப எல்லோரும் கேட்குறாங்க, என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. அதனால் அவர் ஒத்துண்டார். சரி, எல்லோரும் கேட்கும்போது ஆசையாக கேட்குறாங்களே, என்ன பண்ணுறது, ஒத்துண்டார். ஏன்னா பாகவதம் வேணும்னா தேடி வந்து கேளு. நீ ரெக்கார்ட் பண்ணிட்டு போய் வீட்டில் சொகுசாக போய் உட்காந்து கேட்கலான்னு சொன்னால் அப்போ வந்து அதில் ஸ்ரத்த இருக்காது. என்னை பொறுத்தவரையும் உண்மையிலேயே சொல்கிறேங்க, பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி செய்தது 100க்கு 100 உண்மை. அங்கே ரெக்கார்ட் பண்ணாமல் இருந்தால் நான் அந்த ஒரு வருஷத்துக்கு காத்துன்னு இருப்பேன். ஏன்னா அந்த பாகவதம் சொன்னாரே, ஐயோ அது இப்போ ஒன்றும் இல்லைங்க, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டெல்லாம் வேணாங்க, இந்த ஃபோன்லாம் இல்லை, இந்த ரெக்கார்ட் பண்ணுறதுலாம் இல்லை, எதுவுமே இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? அவர் சொல்கிறது அதான். அந்த நாளுக்காக ஏங்கணும். அது ஏங்கி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பக்தியை கொடுக்கணும், பாகவதத்தை. அப்போ ஒரு வருஷம் நாங்கள் காத்துனுப்போம். ஒரு வருஷம் மட்டும் இல்லை, நடுவில் இப்போ சாய் சமாதி சொன்னார்னா அடுத்தது 18th மெயின் ரோடு அருணாநகர் வந்து சொல்லுவார். அப்புறம் இன்னொரு வேறு ஒரு டி நகரில் ஒரு இடத்துல சொல்லுவார் பாகவதம். அப்புறம் பல இடங்களில் அவர் எங்கெங்கே சொல்கிறாரோ சென்ட் தாமஸ் மவுண்டில் சொல்லுவார். இல்லை அதுக்கப்புறம் வெளியில் போகணுன்னா சேலம் போயிடுவார், கேரளா போயிடுவார், அங்கங்கே பாம்பேக்கு போயிடுவார், அது மாதிரி பல இடங்களுக்கு போயிடுவார். அப்போது அந்த இடத்துலலாம் போனால் அங்கெல்லாம் போக முடியாது. அவர் பின்தொடர்ந்து சேலத்துக்கோ இல்லை பாம்பேக்கோ இல்லை கேரளாக்கோ நம்ம போக முடியாது. இங்கேயே லோக்கலில் சென்னையில் வேறு எங்கன்னா இருந்தால், இல்லை சென்னைக்கு வெளியில் இருந்தாலும் கூட கொஞ்சம் போகலாம். இப்போ காஞ்சிபுரத்தில் சொல்கிறாரு, அப்படி எங்கன்னா சொல்கிறாருன்னா போகலாம். இப்போ ஆஸ்திக சமாஜத்தில் சொல்லுவார், ஒரு சமயத்தில் சிங்கரி மடத்தில் சொல்லுவார். அது மாதிரி எங்கே சொல்கிறாரு, இல்லை கிருஷ்ணகானா சபாவில் சொல்லுவார், பகவத்கீதை கிருஷ்ணகானா சபாவில் சொன்னார். போனோம். கோயம்பேட்டில் ஒரு கோயில் இருக்குது, அங்கே கோயிலுக்கு போனோம். அங்கே 11 ஸ்கந்தம் மட்டும் சொன்னார், அங்கே போய் கேட்டோம். அது மாதிரி ஒரு விநாயகர் கோயிலில் சென்ட் தாமஸ் மவுண்ட் அங்கே சப்தாகம் சொன்னார். அங்கே வந்ததே 4-5 பேர் தான் வந்தாங்க அந்த சென்ட் தாமஸ் மவுண்டில் விநாயகர் கோயில். அவங்களுக்கு கதை சொல்கிறார். அப்போ கோபாலபுரத்தில் ஒரு பெருமாள் கோயில் இருக்குது, வேணுகோபால் சுவாமி, அது பெருமாள். அங்கே வந்து சப்தாகம் சொல்லுவார் வருஷம். அங்கே போய் கேட்போம். இது மாதிரி எங்கே அவர் கேட்டு தெரிஞ்சுட்டு உடனே இல்லை என்கேஜ்மெண்ட்ஸில் இந்து பேப்பர் என்கேஜ்மெண்ட்ஸில் தேடி ஓடுவோம். அப்படி ஓடும்போது இருந்த பக்தி, பாகவத பக்தி, இன்றைக்கி சுலபமாக அவருக்கு யூடியூப்பில் கிடைச்சிது. பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி உபன்யாசம் சப்தாகமாக நிறைய கிடைக்குது. ஆனால் இப்போ வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் இப்போ வரமாட்டேங்குது. தூங்கினே கேட்குறோம், படுத்துனே கேட்குறோம், உட்காந்துனே கேட்குறோம். அந்த சோம்பேறித்தனமான அந்த பாகவதத்தில் அந்த ஒரு ஆர்வத்தோடு கேட்க முடியலையே. யோசிச்சு பாருங்கள். அப்போ ஏன் ரெக்கார்ட் பண்ண வேணான்னு சொன்னது இப்போ புரியுதா? ரெக்கார்ட் பண்ண வேணும்னா ஐயோ அது என்ன சொன்னாரே, அது நோட்ஸ் எடுப்போம். அப்போ பக்கத்தில் அந்த சாதுக்கள் போய் கேட்போம், அவர் கூட
வருஷம் கேட்குறவங்க வந்து என்னென்னா நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பாங்க, பேப்பரில் எழுதி வச்சுருப்பாங்க. அந்த மூலப்பாராயண புஸ்தகத்துலேயே அங்கங்கே நிறைய எழுதி வச்சுருப்பாங்க, சின்ன சின்ன குட்டி குட்டியாக எழுதி வச்சுருப்பாங்க. நான் பார்த்துருக்கேன். அது மாதிரி நானும் எழுதுவேன், அதெல்லாம் பார்த்து காப்பி அடிச்சு எழுதுவேன், இல்லாட்டி நானே கேட்டு எழுதுவேன். அது மாதிரி அப்படி எழுதி அந்த நோட்ஸ் எடுப்போம் அவர்களை. எங்களுக்கு வந்து என்னென்னா, ஏன் பாகவதத்துக்கு விளக்கம் இல்லையான்னா, கடலங்குடி பாகவதம் போட்டிருக்காரு, ராமநாம பப்ளிகேஷனில் பாகவதம் வார்த்தை அர்த்தம் போட்டிருக்காங்க, எல்லாம் அதை வாங்கி படிக்கலாம். அது கிடையாது. ஒரு குரு வாக்கியத்திலேருந்து, குரு வாக்கியம் விஸ்வாசம் குரு வாக்கியேஷு, அந்த குரு வாக்கிலேருந்து வரக்கூடியது தான் எங்களுக்கு அமிர்தம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? பாகவதம் வந்து ஸ்லோகத்துக்கு அர்த்தம் புஸ்தகம் போட்டிருக்காங்க, புஸ்தகத்தை படித்தா எங்களுக்கு வரல பக்தி. ஓப்பனாக சொல்கிறேன், புஸ்தகத்தை பற்றி வரல பக்தி. அந்த பிரம்மஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமி வாய் அமிர்தம் இருக்குது பத்தியா, பாகவதி வார்த்தா, அந்த பாகவதி வார்த்தை கேட்கும்பொழுது கிடைக்கிற சந்தோஷம், அந்த பூரிப்பு, அந்த சாநித்தியம் விஷ்ணு சாநித்தியம், அந்த கிருஷ்ண பக்தி, அதில் வந்த மாதிரி சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடையாது. அதுதான் அந்த மகாத்மா இடத்துல நேரடியாக போய் கேட்கணும். ரெக்கார்ட் பண்ணுறதை விட நேரடியாக அந்த மகாத்மா உபன்யாசம் பண்ணுறது, அந்த இடத்துக்கே போய் உட்காந்து கேட்போம். முன்னாடி உட்காந்து போய் அவர் வந்து என்னென்னா பெருமாளே உட்காந்து சொல்கிற மாதிரி இருக்கும் எங்களுக்கு. அப்போது ததாபிநாதமானஸ்ய நாதநாதாய நாதிதம் அப்படின்னு சொல்லும்போதே அது அழகாக இருக்கும். அந்த ஸ்லோகமே அழகாக இருக்கும். அது சொல்கிறது ததாபிநாதமானஸ்ய நாதநாதாய நாதிதம், இதெல்லாம் அவர்களிருந்து அப்படியே மனப்பாடம் ஆனது அந்த ஸ்லோகம். ரெண்டாவது ஸ்கந்தத்தில் வருது அது. ததாபிநாதமானஸ்ய நாதநாதாய நாதிதம், அந்த நாதன் அப்படியே வரும்போது அழகாக, அதெல்லாம் அழகாக விளையாடுவார் அந்த வார்த்தைகள்லாம் சூப்பராக. அப்போது அவர் அதெல்லாம் என் மனசில் அப்படியே அருமையாக இருக்கும். அது கேட்டு பூரிப்பாக இருக்கும். அவர் சொல்கிற ஒவ்வொரு சொல்லும் எங்களுக்கு அமிர்தம். சுவாது பதே. ஏன்னா மகான்கள் வாக்குலேருந்து வரக்கூடிய ஒரு சொல்லும் எங்களுக்கு ரொம்ப உன்னிப்பாக கவனிப்போம். அதான் சொல்கிறேன், அனுபதம் விஷ்ணுன்வதா, ஒவ்வொரு பதமும் அப்படி கேட்போம் நாங்கள். பாகவதம் யார் பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமிகள் ஜாக்கிரதையாக கேட்போம். ஏன்னா டக்குன்னு தள்ளிடுவார், வேறு ஸ்லோகத்துக்கு போயிடுவார். ஒரு ஸ்லோகத்துக்கு அர்த்தம் கொஞ்சம் மெயினாக அவர் என்னென்னா ஸ்லோகம் தான் முக்கியம் அவருக்கு. ஸ்லோகங்கள் காதல் விழணும், மக்கள் காதலை, அதான் முக்கியம். அதே மாதிரி அதுக்கு கருத்துக்கெல்லாம் பார்த்தா ஒரு சின்ன கருத்து தான் சொல்லுவார், ஆனால் பார்த்தா பெரிய விஷயமா இருக்கும். அது சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவார். அதை இந்த மனசுக்கு அதே உறுத்தினே இருக்கும். என்ன மாதிரி சொல்லிட்டார், ஆஹா அருமையான இவ்வளோ பெரிய விஷயமா, இப்படியாப்பட்ட ஒரு கருத்து இந்த ஸ்லோகத்தில் இருக்கா, இந்த பாகவதத்தில் இருக்கா. எங்களுக்கு பாகவதம் பெருசாக தோணாது, அந்த பாகவதத்தில் இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கா அப்படின்ட்டு இவர் சொல்கிறாரு பாரு, அதெல்லாம் இவர் சொல்கிறது தான் எங்களுக்கு பெருசாக இருக்கும். பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி சொல்லக்கூடிய வார்த்தை தான் பெருசாக இருக்கும். இந்த பாகவதம் பெருசாக தோணாது. அந்த பாகவதத்தில் இப்படி எடுத்து சொல்கிறாருன்னா, இவ்வளோ பெரிய அருமையான விஷயம் இந்த பாகவதத்தில் இருக்கா அப்படின்னு எங்களுக்கு அப்படியே தேன் மாதிரி நிற்கும். சத்தியமாக சொல்கிறாங்க. அந்த பிரம்மஸ்ரீ இப்போ வந்து நான் கதையாக படிச்சுன்னு வரோம். ஏன்னா எல்லாருக்கும் போய் சேரணுக்காக பாகவதம் படிக்கிறோம். மூலப்பாராயணம் இப்போ படித்து இப்போ இல்லை அர்த்தம் மட்டும் படிச்சுன்னு இருக்கோம். பாகவத மகாத்மியம் 2 அத்தியாயம் படிச்சிருக்கோம், அதை அப்லோட் பண்ணியாச்சு. இருந்தாலும் சொல்கிறேன், அதனால் குரு வாக்கியேஷு, அந்த குருநாதராகிய பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார சுவாமி வாக்கில் பாகவதம் கேட்கும்போது கிடைக்கிற ஆனந்தம், அந்த சாநித்தியம், சத்தியமாக எனக்கு அவர்களை கேட்டு வேறு யார்களையும் கேட்கக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்தேன். அப்படி கேட்டோம் பாகவதம். இப்போ யூடியூப்லலாம் எல்லாம் நிர்பந்தத்தினால பல பேருடைய வலுக்கட்டை ஏதோ கேட்குறாங்க, தயவாக கேட்குறாங்க, என்ன பண்ணுறதுன்னு இப்போ ஒத்துண்டு போல இருக்குது. அதனால் இப்போ யூடியூப்லாம் எடுக்கிறாங்க, வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறாங்க, எல்லாமே ஆடியோ வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. இருக்கட்டும். ஆனால் முன்னாடிலாம் அதெல்லாம் அலோட் கிடையாது. ஒரு டைமில் நாங்களாம் போகும்போது 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம், அப்போல்லாம் வந்து என்னென்னா நேரடியாக போய் தான் பாகவதம் கேட்கணும் அவர்களை. அப்போ ஒரு வார்த்தையில் சொல்லும்போது ஒவ்வொரு வார்த்தையும் மிஸ் பண்ணாமல் ஜாக்கிரதையாக கேட்போம். அப்போ தான் அந்த சத்தம் வரும். ஏன்னா இந்த வருஷம் விட்டால் அவ்வளோதான், அதோட அடுத்த வருஷம் தான் கேட்க முடியும். இல்லைனா வேறு எங்கேனா சொல்லுவாரோ தெரில, வேறு எங்கே சொல்லுவாரோ தெரில, எங்கன்னா கோயம்பேடோ எங்கோ சென்ட் தாமஸ் மவுண்ட்டோ எங்கே சொல்லுவாரோ தெரில, அது நான் தேடி போகணும். ஆனால் இதை மிஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு ஜாக்கிரதை இருக்கும். அப்போது அந்த பாகவத புஸ்தகத்தில் அவர் சொல்கிறதெல்லாம் நோட்ஸ் எடுப்போம். முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்ட்டாக எடுப்போம். அவர் கொஞ்சம் அதோட ஃபாஸ்ட்டாக சொல்லுவார். என்ன பண்ணுறது, ஆனாலும் பக்கத்தில் உள்ளவங்களை கேட்டு இப்போ ஸ்கூல் பசங்க வந்து பக்கத்தில் கேட்டு காப்பி அடிக்கலையா, அது மாதிரி காப்பி அடிப்போம். அவர் மற்றவங்க அவர் என்ன சொன்னார் அந்த விஷயம், இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம் சொன்னார் அப்படின்னா, அவர் சொல்கிற அர்த்தம் தான் எங்களுக்கு வேணும். பாகவத புஸ்தகத்தில் போட்ட அர்த்தம் எங்களுக்கு வேணாம்.
பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார சுவாமி என்ன சொன்னாரோ அந்த அர்த்தம் தான் எங்களுக்கு வேணும். அதுதான் அமிர்தம், அதுதான் எங்களுக்கு தித்திப்பாக இருக்கும். அவர் சொல்கிற அர்த்தம் தான் எங்களுக்கு வேத வாக்கு. அதை நாங்கள் படித்து அனுபவிப்போம். இப்போது பிரவிஷ்ட கர்ணதந்திரேன அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. பகவான் கதை கேட்கும்போது நம்ம காது வழியாக பகவானே உள்ளே போயிடுறானா, காது வழி அப்படின்னு ஒரு பக்குன்னு இருக்கும் நம்மளுக்கு. என்ன பகவானே உள்ளே போகிறானா, எப்படி நான் காது வழியாக பகவானே கர்ணதந்திரேன்னு அந்த காது ஓட்டைக்குள்ளே பகவானே உள்ளே போயிடுறானா அப்படின்னு ஒரு பக்குனா என்னடா இப்படி சொல்கிறாரு, பகவானே உள்ளே போகிறானா. ஆமாம், நீ கதை கேட்கும்போது பகவானே காது வழியாக உள்ளே போயிடுறான். அது சொல்லும்போதே அது ஒரு பிரமிப்பாக இருக்கும், எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அந்த சாநித்தியம் எங்கேயுமே நாங்கள் அனுபவிச்சதில்லை. அந்த பாகவதம் அவர் வாக்கள் தான் பாகவதம் கேட்கணும், பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார சுவாமி வாக்கில். வேறு யார் வாக்கிலையும் பாகவதம் கேட்கக்கூடாது அப்படின்னு உறுதியாக இருந்த காலம் அப்போலாம். அப்புறமா தளர்ந்து போச்சு. அப்புறமா அவருடைய சங்கம் நிறைய கிடைக்காமல் போந்தாலும் அப்புறமா நம்மளுக்கு பாகவதம் தேவையா அப்படின்னா சரி. அப்புறம் வேறு ஒருத்தர்கள், அப்புறம் நச்சர் வெங்கட்ராமங்கள் கேட்டேன். அப்புறமா அண்ணா, அம்மா முரளிதர் சுவாமிஜி எல்லாமே இவங்களும் நல்லா சொல்கிறவங்க தான், இல்லைன்னு நல்லா அருமையாக சொல்லுவாங்க பாகவதம். நச்சர் வெங்கட்ராமலாம் அருமையாக ஞான விஷயமா இருக்கும், பக்தி விஷயமா இருக்கும். ஸ்ரீ அண்ணா சொன்னார் தான், இல்லைன்னு சொல்ல வரல, எல்லாம் வசதி தான். ஆனால் பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார சுவாமிகளை கேட்ட மாதிரி இன்றைக்கி வரைக்கும் நான் வேறு எங்கேயுமே கேட்டதில்லை. அவர் வாக்கில் பாகவதம் கேட்ட எனக்கு பக்தி உண்டாந்துன்னா அவர் வாக்கில் கேட்டது தான். எவ்வளோ பேர் பாகவதம் சொல்கிறாங்க, நல்லா தான் சொல்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல வரல. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார சுவாமி வாக்கில் ஸ்லோகமாக சொல்லுவார். அதுக்கு அர்த்தத்தை அப்படி ஒரு லைட்டாக அப்படி தூவிட்டு போயிடுவார். அதோட பிரமிப்பாக இருக்கும் அந்த அர்த்தங்கள்லாம் பார்த்தா, அவர் சொல்கிற அர்த்தங்கள் அப்படி இருக்கணும் பாகவதம் கேட்டால். அதனால் சில பேருக்கு அது நிறைய ஸ்லோகங்கள் சொல்கிறாலும் எளிமையாக இல்லை அப்படின்னு தோணும். ஆனால் எனக்கு என்னவோ பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார சுவாமி வாக்கில் பாகவதம் கேட்டு அது இன்றைக்கி வரைக்கும் என்னால் மறக்கவே முடியல. நிறைய நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், ஆனாலும் என்ன பண்ணுறது, அது எடுத்து படித்து அனுபவித்து பார்ப்பேன். என்ன மாதிரி சொல்லியிருக்கா பற்றியா பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார சுவாமி அப்படின்ட்டு. அது எதுக்காக சொல்ல வரேன்னா, நேரில் போய் கேட்கணும் பாகவதம். மகாத்மாக்களுடைய சாநித்தியத்துக்கு முன்னாடி அவருடைய கண் ரேகை நம்ம மேலே படணும். அந்த மாதிரி எதிர உட்காரணும். அவருடைய சாநித்தியம், மகாத்மாக்களுடைய சாநித்தியம் நம்ம மேலே படணும். அவருடைய தபஸ் நம்ம மேலே படணும். அப்போ தான் பக்தி வரும், அப்போ தான் பாகவதம் எவ்வளோ வசதி, அப்போ தான் நம்மளுக்கு இந்த பட்டுதல் கழியும், இந்த பணத்தாசை எல்லா ஆசைகளும் நம்மளை விட்டு ஒழிஞ்சு போகும். பாகவதம் அமிர்தமாக இனிக்கும். பாகவதம் உனக்கு அமிர்தமாக இனிக்க ஆரம்பிச்சிச்சுனாவே உலகப்பட்டுதல்னு நீ வெளியே வந்துட்டுன்னு அர்த்தம். நஷ்ட பிராயேஷு அபத்ரேஷு நித்தியம் பாகவத சேவையா. பாகவதத்தை அடிக்கடி சேவிக்கிறேன்னா உனக்குள்ள அமங்கலங்கள் வெளியே போயிடுச்சுன்னு அர்த்தம். அமங்கலம் உள்ளே இருந்ததுன்னா பாகவதம் தொடக்கூட விடாது, பாகவதத்தில் இன்ட்ரெஸ்டே வராது, ருசியாக படிக்கணுன்ற ஆசையே வராது. நீ என்ன தான் பாகவதம் கேட்டாலும் உள்ளே நுழையாது, போப்பா அப்படின்ட்டு போயிடுவேன். அது இன்ட்ரெஸ்ட் வராது. அது என்ன சாப்பிட்லாமா, ருசியாக நாக்கு ருசியாக இருந்தால் சாப்பிட்லாமா, அங்கே போகலாமா இங்கே போகலாமா அப்படி தான் தோணும் மனசு. அருமையான பாகவதம்ப்பா, இன்றைக்கி பிருது சரித்திரம் சொல்ல போகிறாரு, துருவ சரித்திரம் இன்றைக்கி சொல்ல போகிறாரு பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார சுவாமி அப்படின்னும் போது அது அவ்வளோ ஆர்வமாக கேட்போம் தெரியுமா. அந்த துருவ சரித்திரத்தை ரொம்ப அருமையாக சொல்லுவார் அப்படின்னும் போது அது ஜாக்கிரதையாக கேட்போம். அது ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் நாங்கள் நோட் பண்ணுவோம், அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். அந்த பெரியவங்களாம் இருப்பாங்க பாருங்கள், அந்த பிராமணர்கள், அடேங்கப்பா, அவங்களாம் நம்மளுக்கு அப்படியே இன்னும் பலமாக நம்ம என்ன தேவதூதர்கள் உட்காந்துற மாதிரி இருப்பாங்க. அந்த பிராமணர்கள்லாம் பார்த்தா அப்படி ஒரு தேஜஸ்விகளாக அப்படி உட்காந்துருப்பாங்க. அப்படி அழகாக அந்த பிராமணர்கள் கருப்பாக இருந்தால் கூட அந்த பிராமணர்கள் அவர்களுக்கு தேவர்கள் கூட தெரிவாங்க எனக்கு. அந்த இடத்துல உட்காரவங்க எல்லாமே என்னமோ பிரம்மலோகத்தில் உட்காந்த மாதிரி இருக்கும், பிரம்மலோக சபை மாதிரி இருக்கும். அந்த பிரம்மலோக சபையில் அங்கே பாராயணம் பண்ணால் எப்படி இருக்குமோ, அந்த வேத பாராயணம் பண்ணால் அது மாதிரி பாகவத பாராயணம் அந்த நம்பூதிரிகள் பாராயணம் பண்ணுவாங்க 2 பேர். அப்போது அந்த பிரம்மலோகத்துக்கு போன மாதிரி இருக்கும் அந்த பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார சுவாமி சொல்கிற இடத்துல. அப்போ அங்கே பார்த்தா எல்லாருமே தேவர்கள், பூதேவர்கள் அல்லவா அந்த பிராமணர்கள்லாம். அவங்களாம் நமஸ்காரம் பண்ணிப்பேன், மனசால நமஸ்காரம் பண்ணிப்பேன் அவங்களெல்லாம், அந்த பிராமணர்கள்லாம். ஏன்னா என்ன பாக்கியம் பெற்றவர்கள் இந்த பாகவதத்தை கேட்கறதுக்கு. இப்படி அனுபவித்து கேட்குறாங்களே பாகவதத்தை அந்த மாமிங்களாம். அது இப்போ கூட அடையார் அனந்த பத்மநாப கோயிலில் வருஷம் சொல்லிட்டு இருக்கார். ஆகஸ்ட் ஜூலையில் நடக்கும். கண்டிப்பாக எல்லோரும் கலந்து
அந்த பிரம்மஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமி சொல்லக்கூடிய அந்த பாகவத்தை கேட்டு பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது உண்மைன்னு புரியும் உங்களுக்கு. அது வரைக்கும் புரியாது. நான் சொல்கிறது ஏதோ சும்மா புகழ்ச்சியாக பேசுகிறேன்னு நினைக்கிறீங்க. உண்மை அது கிடையாது. 25 வருஷமாக நான் அனுபவிக்கிறேன் அவருடைய பாகவதத்தை. சத்தியமாக சொல்கிறேன், அங்கே கேட்ட பாகவதம் மாதிரி வேறு எங்கேயுமே நான் கேட்டது கிடையாது. அப்படி இருக்கும் அந்த ஸ்லோகங்களை அவர் சொல்லும்பொழுது. அப்படியே மடத்திறந்த வெள்ள மாதிரி வர்ஷிப்பார் அந்த ஸ்லோகங்களை. அது வேறு விஷயங்க, அது வேறு லெவலுங்க அது. ஆனால் அவர் வாக்குலேருந்து வரக்கூடிய அர்த்தம்தான் இந்த கடலுங்குடி பாகவதம் எல்லாமே வசதி தான். கீதா ப்ரெஸ் போட்டிருக்காங்க பாகவத்துக்கு அர்த்தம், இஸ்கானில் போட்டிருக்காங்க பாகவத்துக்கு அர்த்தம், எல்லாம் போட்டிருக்காங்க, ராமனா பப்ளிஷ் எல்லாம் போட்டிருக்காங்க. இருந்தாலும் எங்களுக்கு அதில் ருச்சிக்காது. பிரம்மஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமி வாயிலிருந்து வரக்கூடிய அந்த அர்த்தங்கள் தான் எங்களுக்கு அப்படியே அமிர்தமாக இனிக்கும். அந்த அர்த்தங்கள் தான் என் மனசில் ஆழமாக பதியும், நல்லாயிருக்கும். அதனால தான் எல்லாத்துக்கும் ஒரு குரு வேணும். குரு வாக்கியம் தான் நம்மளுக்கு என்றைக்குமே சக்தியாக பற்றி கொள்ளணும். 1000 புஸ்தகங்கள் இருக்கட்டும். ஆமாம், பாகவத்துக்கு விளக்கம், இந்த விளக்கம், இங்கிலீஷில் விளக்கம், தமிழில் விளக்கம், எல்லாத்துலேயும் மலையாளத்தில் விளக்கம், தெலுங்கில் விளக்கம், எவ்வளோ வேணால் போட்டோம். ஒரு குரு வாயிலிருந்து வரக்கூடிய விளக்கங்கள் தான் தேவாமிர்தமாக இனிக்கும் எங்களுக்கு. அதே மாதிரி நம்மளுக்கு அத்வைதமாக அதே சமயத்தில் விஷ்ணு பரமா இல்லாமல் வேறு ஏதாவது பரமா சொன்னால் அதெல்லாம் எனக்கு விஷ்ணு பரமா இருந்தால் தான் நான் எடுத்துப்பேன். மற்ற விஷயங்கள்லாம் சொன்னாலும் நான் எடுத்துக்க மாட்டேன். சில விஷயங்களில் நான் தவிர்த்துருவேன். அவர்களேருந்து பிரம்மஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமிகள்லேருந்து சில விஷயங்கள் என்னென்னா வேறு தேவதையை வசதியாக பேசும்போதோ விஷ்ணுவனுடைய பெருமை குறைக்கிற மாதிரி வேறு எங்கன்னா பேசுகிற மாதிரி இருந்தால் அதை நான் தவிர்த்துருவேன். அதை மட்டும் எடுத்துக்க மாட்டேன். மற்ற எல்லாத்தையும் எடுத்துப்பேன். அவர்களை நல்லதை எல்லாமே நல்லது தான் அவர்கள் சொல்கிறது. சின்ன அவர் அத்வைத நிலையில் சில விஷயம்லாம் சொல்லுவார். அதனால வேறு தேவதைகளை வசதியாக சொல்லுவார். அதை நான் எடுத்துக்க மாட்டேன். விஷ்ணு பரமாக இருக்கணும் இருந்தால் தான் எடுத்துப்பேன் அந்த பாகவதத்தில். அது மட்டும் நான் புரிஞ்சுப்பேன். மற்றதெல்லாம் அவர் சொல்கிறதெல்லாம் அமிர்தமாக இருக்கும், அப்படியே எடுத்துப்பேன். அது 1-2 தான், அது மட்டும் எனக்கு சில நெருடலாக இருக்கும், அது பிடிக்காது. நெருடலாக இருக்கும், விஷ்ணுவை கொஞ்சம் குறைச்சி பேசுகிற மாதிரி சில விஷயம் இருக்கும், அது மட்டும் எனக்கு பிடிக்காது. அதை மட்டும் தவிர்த்துருவேன், மற்றதெல்லாம் எடுத்துப்பேன் அவர் சொல்கிறதெல்லாம். ஏன்னா குருநாதர் எனக்கு பாகவத்து விதப்பட்ட குரு, அவர் சொல்கிறது மற்றதெல்லாம் எடுத்துப்பேன். விஷ்ணுவை பகவானை குறைச்சி எங்கேயாவது ஒரு இடத்துல 1-2 இடத்துல சொன்னாருன்னா அதை மட்டும் எடுத்துக்க மாட்டேன். அதனால வேறு தேவதையை வசதியாக பேசும்போது இங்கே கொஞ்சம் குறைச்சி பேசும்போது அப்போ நம்ம அதை மட்டும் விட்டுட்டு மற்றதெல்லாம் எடுத்துப்பேன். அதனால் எனக்கு கிருஷ்ணனை பரமாக சொல்லணும். பாகவதத்தில் யாருன்னா பகவான் தானே பரம். அப்போ அவர் பரமாக சொல்லாமல் அவர் குறைச்சி எங்கேயாவது வேறு தேவதையை வசதியாக பேசினா அந்த இடம் மட்டும் எடுத்துக்க மாட்டேன், மற்றதெல்லாம் எடுத்துப்பேன். அவ்வளோதான். அதான் அவர்களை பாகவதம் கேட்குற அந்த ஆனந்தம், அந்த சாநித்தியம் அருமையாக இருக்கும். ஸ்லோகத்தோடு சொல்லுவார், பிரமாணத்தோடு சொல்லுவாருங்க. ஃபஸ்ட்டு அர்த்தம் சொல்லுவார், அர்த்தம் சொல்லிட்டு அப்போ அந்த ஸ்லோகத்தை அப்படி சொல்லுவார். அப்போ பார்த்தா அந்த ஸ்லோகத்தை அப்படியே இருக்கும் அவர் சொல்கிறது. பக்குன்னு ஆகிடும். என்ன மாதிரி அடிக்கிறாருப்பா, இவ்வளோ பெரிய விஷயம் இந்த பாகவத்தில் இருக்காண்ணா, இது தெரியாமல் போச்சே தின்னாலும் இந்த பாகவத்தை அனுபவிக்காம விட்டோமே, எவ்வளோ பெரிய லட்டாக இருக்குது இவ்வளோ பெரிய விஷயங்கள் அப்படின்னு அவர்கள் வாக்கில் கேட்கும்போது தான் தெரியும். அவர் வாக்கில் கேட்கும்போது பகவானே உட்காந்து சொல்கிற மாதிரி இருக்கும் எனக்கு. அப்படி இருக்கும் பாகவத்தை கேட்டேன். சரி, ஓகே, தரப்பூர்த்தி பண்ணிப்போம். ராம 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 ஸ்ரீராமநாம் சங்கத்தும் கீ ஜெய், ஸ்ரீமத் பாகவத பகவான் கீ ஜெய். ராம 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 ராம. நிம்மதி அதனால் நிம்மதி பணத்தில் இல்லை, உறவுகளில் இல்லை. அப்போ நிம்மதி எங்கே இருக்குன்னா பாகவதத்தில், பகவான் நாமத்தில் தான் இருக்குது. பகவான் கையில் தான் இருக்குது நிம்மதி, வேறு எங்கேயுமே இல்லை. அதை புரிஞ்சுக்கணும். சரி, ஓகே. ராம 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 ராம. வேறு எங்கே தேடியும் பிரயோஜனம் இல்லை. டைம் தான் வேஸ்ட்டு, கால விரயம் தான். பணத்துலேயோ பொருள்லையோ வேறு எங்கேயாவது மனைவிடத்துலையோ குழந்தைகளத்தில் உறவுகளத்தில் நம்ம நிம்மதி தேவைன்னா கால விரயம் தான், டைம் வேஸ்ட், அவ்வளோதான். யாரையும் அண்டி இருக்கிற மாதிரி பகவான் உன்னை வைக்கவே வைக்கல. ஏன்னா பகவானை ஆசிரிச்சு இருக்கிற நீ எதுக்கு பயப்படுற, எதுக்கு கவலைப்படுற? யாரோ எதுக்கோ கவலைப்படும் போகிறான், உனக்கு எதுக்கு? நீ எதுக்கு கவலைப்படுற? உனக்கு அப்போ ஆசை இருக்கா? உனக்கு ஆசை இருக்கிறது பற்றுதல் இருக்கா? அதனால தான் நீ கவலைப்படுறியா? அந்த பட்டுதல் தான்டா சனியை மாதிரி, அந்த பட்டுதல் தான் சனியை மாதிரி, அந்த ஆசை தான் சனியை மாதிரி. அதை ஒழிச்சு கட்ட, நிம்மதியாக வாழ, ஆனந்தமாக இரு, பாகவத்தில் ரமிச்சுன்னுற. நீ எதுக்கு ஆசைப்படுற? எதுக்கும் ஆசைப்பட வேணாம். நீ யாரையுமே அண்டி இருக்க வேண்டிய அவசியமே இல்லாத தான் பகவான் வச்சுருக்கான். நீ எதுக்கு மற்றவங்களை தேடி ஓடுற? அவங்கள தேடி ஓடுற. உனக்கு ஆசை இருக்குது, அப்போ பணத்து மேலே ஆசை இருக்குது, அதனால் அவங்களால எதுவும் ஆக வேண்டியது இருக்குது, அதனால தான் ஓடுற. அப்போது குழப்பத்தில் தான் ஆழ்ந்தாகணும்.
பகவான் வரம் கொடுக்கல, வரம் பகவான் எப்போ கொடுத்துட்டான். பகவான் பூரிகரனாய் அமோகமான கருணை உடையவன். அவன் எப்போ நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணியாச்சு. நாம் அதை சரியாக பயன்படுத்திக்கலன்னா யார் தப்பு? பாகவத்தில் அனுகிரகம் பண்ணியாச்சு. பாகவத புஸ்தகம் கையில் கட்சிச்சுனாவே பகவான் ஒன்று அனுகிரகம் பண்ணியாச்சு. அதில் உனக்கு விடை, உனக்கு கேட்ட உன்னுடைய குழப்பத்துக்கான விடை பாகவத்தில் இருக்குது. உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வு பாகவத்தில் இருக்குது. நீ பகவான் சொல்லியிருக்கான், அது நீ பயன்படுத்திக்கல, அது நீ எடுத்துக்கலாம்னா என்ன பண்ண முடியும்? தொட்டடெல்லாம் உனக்கு பிரச்சனைக்கு விடுதலை இருக்குது. பிரச்சனைக்கு உன்னுடைய பிரச்சனைக்கு விடை இருக்குது பாகவத்தில். தொட்டடெல்லாம் இருக்குது, மகாத்மியத்திலேருந்து இருக்குது, பாகவத மகாத்மியத்திலேருந்து இருக்குது. உனக்கு பிரச்சனைக்கு எல்லா பிரச்சனையும் விடையும் இருக்குது. நீ என்ன கேட்க போகிற? இல்லை என்னால் பட்டுத்தள்ள விட முடியல, இதுவும் இல்லை, அதுக்கு விடை இருக்குது பாகவத்தில். எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு சாந்தி இல்லை, எதனாலும் எனக்கு சாந்தி இல்லை, அதுக்கு விட அதுக்கு இருக்குது பாகவத்தில். பகவத்கீதையிலே விட இருக்குது, பாகவத்தில் இருக்குது, ராமாயணத்தில் விட இருக்குது, எல்லாத்துக்கும் விட இருக்குது. பகவானை பற்றிக்கொள், உனக்கு நிம்மதி தன்னாலே வந்துடும். நீ யாரையும் அண்டி இருக்காத. முதல்ல அந்த வேலையை இன்னொருத்தரை அண்டி இருக்கிறது, இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது முதல்ல தூக்கேறி. அதுதான் குப்பை. அதுதான் உன்னை மனசை படாத பாடுபடுத்துது. உன்னத்தை தேடி போகாத. உன்னை தேடி எல்லாம் வரும்படி செய். அந்த உன்னை தேடி வரவங்களையும் தேவையான பேசு, தேவையில்லைன்னா அவர்களை அவாய்ட் பண்ணு. மௌனத்தை கடைப்பிடி, தனிமையில் இரு. அதான் பெஸ்ட். தனிமையில் இருக்க முடியாது, போர் அடிக்குதுன்னு சொல்லி தான் நீ மற்றவங்களெல்லாம் போய் வம்பு தும்பு வெளிச்சிக்கிறேன். தேவையில்லாத பிரச்சனைகளை இழுத்து வாங்கி போட்டுக்கிறேன். அதெல்லாம் வேணவே வேணாம். தனிமையில் இருக்க பழகிக்கோ. ஆனந்தமாக இரு, சந்தோஷமாக இரு. பாகவதம் படிச்சுன்னு நல்லா பொழுதுபோக்கு. அதுதான் பணத்தாசை பிடிச்சவங்க என்ன வேணால் பண்ணட்டும். நீ பணத்தாசை இல்லாத பாகவதம் ஆசைப்படுச்சு, நீ பாகவதனாச்சு. நீ எப்படி இருக்கணும்னா யாரையும் ஆசிரிக்காமல் உன்னை மற்றவங்க ஆசிரிக்கிற மாதிரி வச்சுக்கணுமே தவிர, நாம் அவர்களை இவங்க பின்னாடி தொங்கினா அவங்க பின்னாடி தொங்கின்னு இருக்கிற மாதிரி வச்சுக்கூடாது. புரியுதுங்களா? உன் கண்ட்ரோலில் தான் எல்லாம் இருக்கணுமே தவிர, இன்னொருத்தர் கண்ட்ரோலில் உன்னுடைய சந்தோஷத்தின் சாவியை இன்னொருத்தர்கள் கொடுத்துட்டு அவங்க பின்னாடி ஓடக்கூடாது. அதை மட்டும் என்றைக்குமே செய்யாதீங்க தயவுசெய்து. நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க, அப்போ அலைவீங்க. ஆமாம், ரொம்ப அலைய விட்டுருவோம், நம்மளை நிம்மதி இல்லாத பண்ணிவிடும். ஜாக்கிரதை. ராம. அதனால் நம்ம நிம்மதி யார்கள்னால் பகவான் கையில் இருக்குது, கிருஷ்ணங்கள் இருக்குது, ராமர்கள் இருக்குது, பாகவத்தில் இருக்குது, பகவான் நாமத்தில் இருக்குது. அதை பிடிச்சிக்குங்க. போர் அடித்தா பகவான் நாமம் நிறைய சொல்லுங்கள், போர் அடிக்காது. சந்தோஷமாக இருக்கும். டைம் போதலன்னு தோணும். எல்லாத்தையும் பாகவதம் படிங்க, பாகவதம் கதையில் வச்சுங்க. ஆனந்தமாக பொழுதுபோக்குங்க. இதுதான் நம்ம ஸ்ரேயஸுக்கான வழி, நன்மை நடத்துக்கு வழி. பணம் இருக்குது, பொருள் இருக்குது, இல்லாமல் போகுது. ஆனால் நிம்மதி மட்டும் நம்ம என்றைக்குமே இன்னொருத்தர் கையில் கொடுக்கக்கூடாது. நிம்மதி இன்னொருத்தரை நம்பி இருக்கக்கூடாது. இன்னொருத்தரை நம்பி அவங்களால நிம்மதி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம நிம்மதி நம்ம கையில் இருக்கணும், நம்ம சாந்தி நம்ம கையில் இருக்கணும். இன்னொருத்தர் கையில் நம்ம அந்த நிம்மதியின் சாவி அவங்க கையில் கொடுத்துட்டு அவங்க பின்னாடி தொங்கின்னு இருக்கக்கூடாது. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் டிபெண்ட் பண்ணியே இருக்கக்கூடாது. யார் இருந்தாலும் எல்லா நாளும் என்னால் வாழ முடியும் சந்தோஷமாக. பகவான் இருக்கான். ஒரு நாள் இன்றைக்கி சொத்து வந்துச்சு, சுகம் வந்துச்சு, பணம் வந்துச்சுன்னு ஆகா ஓகோன்றோம். ஒரு நாள் இதெல்லாம் இல்லாமல் ஒரு நாள் நடுத்தரில் கைவிடப்பட்ட நிலையில் ஏதாவது கிடைச்சா போதும், சாப்பாட்டுக்கு வழி இருந்தால் கிடைச்சா போதும் அப்படின்னு இருந்தியே அன்றைக்கி இதெல்லாம் உதவுச்சு, அந்த சொத்து சுகம்லாம், இந்த உறவுகள்லாம். அதுமாரி ஒரு நிலைமை ஒரு நாளைக்கு வந்திருக்கோம் இல்லையா நமக்கு. அப்போ கஷ்டப்படும் போது உயிர் போயிச்சா போதுன்ற நிலையில் நம்ம வந்திருக்கோம் இல்லையா. அதை நினைக்கணும், அந்த பழைய நிலையை நினைக்கணும். நினச்சி எங்கேயாவது தப்பிச்சா போயிச்சா போதும்னு நினச்சேன் இல்லை, எங்கேயாவது வீட்டை விட்டு ஓடிடலாம், எங்கேயாவது போய் போயிச்சிக்கலாம். ஆமாம், இவர்கள் பிக்கல் படுங்கள் தாங்க முடியல அப்படின்னு ஒரு காலமும் நம்ம அனுபவிச்சிருப்போம். இன்றைக்கி சொத்து சுகம் வந்துட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுவோம், ஆஹா ஓகோன்றோம். புரியுதுங்களா? எந்த சூழ்நிலையும் நம்ம மறக்கக்கூடாது பழைய நிலையை. அந்த நிலையிலேயே நம்ம வச்சுட்டோம்னா நம்ம நிம்மதி வேறு எங்கேயும் போகாது, யாருக்களையும் கொடுக்க மாட்டோம். எல்லாமே பாசிபிள் தான். புரியுதுங்களா? அவ்வளோதான். எல்லாமே நெகட்டிவாகவே இருக்காது, எல்லாமே பாசிட்டிவாகவே நடக்கும். ஆசையற்றவனை என்ன பண்ண முடியுங்களா? பொறுமை உள்ளவனை என்ன பண்ண முடியும்? எதுலேயுமே ஆசையற்றவன் அவனை என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே அசைக்க முடியாது. அவனை பொறுமை உள்ள எல்லாத்தையும் பொறுத்து சகிச்சுக்கிறான், அவனை என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அவனை பகவான் தான், பகவான் அனுகிரகத்தில் பரிபூர்ணமாக ரட்சிக்கப்பட்டவன். அவனை எதுக்கும் அவன் சலிக்க மாட்டான். சந்தோஷமாக இருப்பான். அவன் ஹாப்பி, அவங்களே இருக்குது சாந்தி. அவன் எப்பவும் சாந்தியாக பிரசன்னமாக சிரிச்சுட்டு பிரசாந்த வதனாம் பூஜம் அப்படின்ட்டு பிரசந்தமான முகமுடையவனாக இருப்பான். அப்படி தாமரை முகம் போல் மலர்ந்து இருப்பான். அவன் முகத்திலே தெரியும் அந்த தேஜஸ். தாமரை போல் மறந்த ஒரு புன்சிரிப்போட சந்தோஷமாக இருப்பாங்க அவங்க மகாத்மாக்கள்லாம். அவர்களெல்லாம் பிரசன்னமாக இருப்பாங்க. ஏன்னா அவர்கள் சந்தோஷம் அவங்க கையில் இருக்குது, வெளியில் இல்லை.
அதுதானே அதான். அதனால் நம்ம இன்றைக்கி வந்து ஆஹா ஓஹோ நம்மளுக்கு பணம் கிடச்சிட்டுனா ஆஹா ஓஹோன்னு குதிக்கிறதும், நம்ம கஷ்டப்பட்ட காலத்தில் எப்படி இருந்தோம் யோசிச்சு பாருங்கள். தப்பிச்சா போயிச்சா போதும்னு இருந்தோம் இல்லையா? அதை நினச்சி பார்க்கணும். இன்றைக்கி ஆஹா ஓஹோன்னு குதிக்கக்கூடாது, எதுவுமே பழசை மறக்கக்கூடாது. அதே சமயத்தில் நம்ம இன்றைக்கி ஒன்றுமே இல்லை அப்படின்னா ஒரு சமயம் நல்லா இருந்திருக்குமே, அதை நினச்சி பார்க்கணும். இன்றைக்கி எதுவும் இல்லைன்றதை பற்றி கவலைப்படக்கூடாது. ஒரு டைம் நல்லா பகவான் வச்சுருந்தானே. இதெல்லாம் மாறும். கால சூழ்நிலைகள் வந்து மேலே வர்றது கீழே வரும், கீழே வர்றது மேலே போகும், மாறிகிட்டே இருக்கும். அதான் உலகம். சரி, ஓகே. ராம 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 ராம. श्रीमद् भागवत भगवान की जय, आंजनेय स्वामी की जय, राम राम राम, श्री रामनाम संकीर्तन की जय, आंजनेय स्वामी की जय, राम 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 राम।